ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை கூட நாம் பாடி நமக்கு வந்திருக்கிற தேவ மனிதர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். Glorious God. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனை துதிப்போம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடவே, என் உறைவிடவே, ஆராதனை உமக்கே. மறைவிடவே, என் உறைவிடவே, ஆராதனை உமக்கே. ஆராதனை சொல்லுவோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களை நினைவு கூறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமான இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படி செபிக்கிறோம். தேங்க்யூ. Glorious God.
Thank you, Lord. ஒப்புக்கொடுப்போம். Jesus. Glorious. உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக இந்த இடத்துல தேவ பிரசனம் முற்றும் முடிய நம்மை மூடிக்கொள்ளும்படியாக ஒப்புக்கொள்ளும். Thank you, Lord. Glorious God. அர்ப்பணிப்போம். Glory. உடைய பிரசனம் இன்னும் அதிகமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக, ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்துவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோமா? யாரும் மௌனமா இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு அதிசயத்தை நம் தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Thank you. ஆராதனை ஒப்புக்கொடுப்போமா? Thank you, Lord. ஒப்புக்கொடுப்போம். ஆராதனை ஒப்புக்கொடுப்போம். Thank you, Lord. ஆராதனை 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 தேவனுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை பரிசுத்தருக்கே, ஆராதனை 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 கண்மழையே உமக்காராதனை, காண்பவரே உமக்காராதனை, காப்பவரே உமக்காராதனை, ஆராதனை 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 மீட்டவரே உமக்காராதனை, இரட்சகரே உமக்காராதனை, நேசரே உமக்காராதனை, ஆராதனை 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 எந்தலனே உமக்காராதனை, என் அன்பே உமக்காராதனை, என் கோட்டையே உமக்காராதனை, ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Lord. Hallelujah. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி நம் ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கத்தக்கதாய் கர்த்தர் தமக்கேற்ற வெளிப்பாடுகளை தேவதாசனை கொண்டு தேவன் நடத்தும்படியாக நம்ம ஒப்புக்கொடுப்போம். ஆவி, ஆத்துமா, சரீரம் ஜீவ வழியாய் நம்ம ஒப்புக்கொடுப்போம். இந்த காலை வெளியிலுமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை இன்றைக்கு அவர் செய்து முடித்ததினாலே நம்முடைய எதிர்பார்ப்பு வேதம் சொன்னது, நீ நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Praise the Lord. இந்த இடத்துல நாம் தீர்மானித்திருக்கிற 40 நாள் உபவாசத்துல காலை 5 மணிக்கும் 11:30 மணி 2:30 மணி வரைக்கும் மாலையிலும் 3 நேரமும் நாம் உபவாசிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? இந்த ஸ்தலத்திலே நமக்கு சொந்தமாக்க போகிறார். Praise the Lord.
அது கொடுத்துட்டார். only thing we have to register that. அந்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் கடந்த வாரம் சுந்தர் இறுதிராஜ் அவர்களை தேவன் கொண்டு வந்தார். இன்றைக்கு தேவன் நம்முடைய அதிகமாய் நேசிக்கிற தேவ ஊழியர். அவர் ஊழியர்கள் சொல்ல விட இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர். பிரைஸ் தி லார்ட். ஆல்மோஸ்ட் அவருடைய அன்பு ஊழியத்தில் ஆல்மோஸ்ட் we are reach around 18 years. 18 வருஷம். அந்த அவ்வளவு நாட்கள் நாம் இந்த ஊழியத்தோடு அவர் இணைந்து திருமணத்துக்கு முன்பாகவும் திருமணத்துக்கு பிறகும் இந்த நாள் வரைக்கும் தேவ அன்பிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நமத்தில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த முறை சேஞ்சலோடு கூட வருவார்கள். தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்ய சுத்தமாக இருக்கிறார். நம்ம ஒரு ஆனர் பண்ணுமா இல்லையா? we have to honor. எப்படி ஆனர் பண்ண டாக்டர் மணி அவர்கள் Jesus. கரங்களை தட்டுவோமா? Okay. Now we hand it over the mic to Brother John Papa. இந்த ஆலயத்தினுடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆலயத்தை எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் எண்ணிக்கையிலும் அளவிலும் மேன்மையிலும் அபிஷேகத்திலும் லிட்டரலி 10 மடங்கு கர்த்தர் பெருகும்படி செய்யும். லிட்டரலி வேணா ஸ்கொயர் ஃபீட் வேணா கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. யாருனாலும் எப்படி வரும்போது தெரியாது. அந்த 10 மடங்கு சரி. நீங்க வந்தவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2000 பேர் வந்திருந்தா 20,000 10 மடங்கு. ஒருவேளை நீங்க ஜோப் பண்ணி ஒரு பிஸ்னாஸ் ஓடுதுன்னா இனிமேல் ஜோப் பண்ணும்போது 10 பிஸ்னாஸ். இப்போ உங்களை பாதுகாக்க ஒரு தேவதூதன் என்றால் இனி 10 தேவதூதன். ஒருவேளை நீங்க ஒரு மிஷினரியை தாங்குனீங்கன்னா இனி 10 மிஷினரி. வருஷத்துக்கு ஒரு கிளை சபை கட்டுகிற தரிசனம் தந்திருப்பாரானா இனி 10 கிளை சபை. அதான் 10. அந்த 10 விரல காட்டுற பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆசை, 10 விரல்ல 10 மோதிரம் போட்டு அதை நீங்க காணிக்கையா போட்டு வாய்ப்பு உடனே விரல மடக்கிக்கிறாங்க. எதுக்குடா வாங்க சொல்லு. 10 ஏன் யாக்கோபு லாபானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 10 மடங்கு நீ என் சம்பளத்தை மாற்றிட்டேன். You changed.
10 முறை மாற்றினது, மாற்றிக்கொண்டே இருந்தது அவருடைய சூழ்நிலை. நாமும் நிறைய இடம் மாத்திட்டோம். 10 அப்படின்னா நிறைய அர்த்தம். 10 தடவை யாக்கோபின் சம்பளம் சூழ்நிலை மாற்றப்படுது. செட்டில் ஆவாரு, பிறகு மாற்றப்படுது. செட்டில் ஆவாரு, மாற்றப்படுது. யோபு தன் சிநேகிதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், என்னை உபத்திரப்படுத்தினேன், 10 முறை என்னை சங்கடப்படுத்தினேன். அதுக்கெல்லாம் ஒரு பிரதி பலன் ஆண்டவர் தரப்போகிறார். 10 நிறைய நல்லது லிட்டரலி. இன்றைக்கு உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 10 மடங்கு. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றவங்க நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண போறீங்க சொல்லுங்க? 10 மணி நேரம். 10 மணி நேரம் நீங்கள் சரீர பிரகாரமாக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். ஆவியில் எப்போதும் அந்த ஜெப தீபம் எரியும்படி ஒரு அக்னியை போடுவதற்காக கர்த்தர் தன்னுடைய தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு பெற்றுக்கொள்றீங்க. ஒரு அதிகாரம் படிக்கிறோம். எத்தனை அதிகாரம் படிக்க போறீங்க சொல்லுங்க? தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பார்க்கிறோம். தானியேலும் அவருடைய சிநேகிதர்களும் மற்ற எல்லாரையும் பார்க்கலும் 10 மடங்கு சமர்த்தர்களா இருந்தார்கள். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சரி. சம்பளம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படி சம்பளம் மாறப்போகுது? எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க. எத்தனை மடங்கு? பிசினஸ் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரவங்களுக்கு எத்தனை லட்சம் வரப்போகுது? 50,000 டாக்ஸ் கட்டுறவங்க எவ்வளவு கட்ட போறீங்க? அது மட்டும் மாறாது. எவ்வளவு இன்கம் வந்தாலும் அதே டாக்ஸ் தான். அது என்ன கணக்கு புரிய மாட்டேன். 50,000 டாக்ஸ் கட்டுறவங்க எவ்வளவு கட்ட போறீங்க? சத்தம் வரல பாத்தீங்களா? 5 ரூபாய் காணிக்கை போடுறவங்க எவ்வளவு போட போறீங்க சொல்லுங்க? 50 ரூபாய் போடுறவங்க, 500 ரூபாய் போடுறவங்க, 5000 போடுறவங்க. ஒரு 2 நிமிஷம் 10 மடங்கு ஆசீர்வாதத்துக்காக பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு, கண்ணாடி எல்லாம் கழிச்சு கீழே வச்சுட்டு, மனசார மனசு அப்படி ஆரம்பிங்க. வயிறார சாப்பிட்டு சொல்றோம் இல்லையா? அதான் மனசார தேவனை ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபம் தேவையில்லை. ஏன்னா தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது ஜெபத்தை காட்டிலும் விசுவாச ஸ்தோத்திரம் தான் ரொம்ப பாவம். இப்ப நாங்க ஆண்டவரே, இந்த இடத்தை, இந்த ஊழியத்தை, இந்த எண்ணிக்கையை, இந்த அபிஷேகத்தை, என் வரங்களை, எனக்கு இருக்கிற பலனை, எனக்கு இருக்கிற சுகத்தை, எனக்கு தீர்க்காயசை 10 மடங்கு பெருக பண்ணுவதற்காக, மாற்றுவதற்காக, உயர்த்துவதற்காக உமக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம். வாயை திறந்த கரங்களை தட்டி
தடையாக இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். எல்லா விசுவாசமும் அழிந்து போகுது. எல்லா தடைகளும் ஒழிந்து போகுது. எல்லா தடைகளும் விசுவாசம் 10 மடங்காய் பெருகட்டும். ஜெபம் 10 மடங்காய் பெருகட்டும். அபிஷேகம் 10 மடங்காய் பெருகட்டும். வார்த்தை 10 மடங்காய் பெருகட்டும். ஜெபம் 10 மடங்காய் பெருகட்டும். அபிஷேகம் 10 மடங்காய் பெருகட்டும். வரங்கள் 10 மடங்காய் பெருகட்டும். வார்த்தை 10 மடங்காய் பெருகட்டும். வருமானம் 10 மடங்காய் பெருகட்டும். செழிப்பு 10 மடங்காய் பெருகட்டும். வேத வாசிப்பு 10 மடங்காய் பெருகட்டும். ஓ ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான மகிமையான ஆசீர்வாதமான 10 மடங்கு சுபிட்சத்தை, சுகத்தை, சௌக்கியத்தை, பாக்கியத்தை, விடுதலை, ஜெயத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஞானத்தை, அபிஷேகத்தை, ஐஸ்வர்யத்தை, இடங்களை சொந்தமாக்குகிற ஒரு விசேஷமான ஒரு காலை நேரத்தை ஏழை பிள்ளைகளான எங்களுக்கு தயவாய் கொடுத்ததற்காக, இரக்கமாய் கொடுத்ததற்காக, உங்களுடைய அன்பினால் கொடுத்ததற்காக உமக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளின் கட்டுகளை உடைத்து அறுத்து எங்களுக்கு தரப்போகிற விஸ்தாரமான இடங்களுக்காய், விஸ்தாரமான ஊழியத்துக்காய், விஸ்தாரமான வீட்டு வாசலுக்காய், விஸ்தாரமான வாகனங்களுக்காய், விஸ்தாரமான தொழிலுக்காய், விஸ்தாரமான பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காய், விஸ்தாரமான ஊழியத்தின் அபிஷேகத்துக்காய், விஸ்தாரமான ஐஸ்வர்யத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உம்மை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார் என்கிற வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஐயா, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பதிலை எடுத்துக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். உட்கார். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சந்தோஷமான ஆராதனையிலும் இந்த புதிய கட்டிடத்தில் உங்களை காண்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கட்டிடம் பூர்த்தி அடைவதற்கு முன்பதாக அந்த அறையிலே நின்று நாங்கள் ஜெபம் செய்யும் பொழுது சில நன்மையான வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு அருளி செய்து இந்த இடத்தை குறித்து அவர் முன்னறிவித்தபடியே ஒன்றும் குறையாமல் சகலம் இங்கு நேர்த்தியாக இருக்கிறதை கண்டு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே நேரம் 10 என்கிற வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்தது நிமித்தம் நம்முடைய விசுவாச கண்களால் இதிலும் பெரிதானது 10 மடங்கை தேவன் நமக்கு ஆயத்தம் படுத்தி, ஒழுங்குபடுத்தி, அழகுபடுத்தி, ஆசீர்வதித்து தருவதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களது அன்பு, சிநேகம், கிறிஸ்துவுக்கு நீங்கள் பாராட்டுகிற சகலவிதமான உபசரிப்பு எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்கென்று தேவன் கொடுத்த நல்வார்த்தை யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். John chapter 10 verse 10. யோவான் 10 வசனம் 10. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் வருகிறான், ஆனால் நானோ வந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கிறது thief comes but I have come. Thief comes in simple present, but God has come in present perfect. பிசாசு வருகிறான், நானோ வந்திருக்கிறேன்.
ஏற்கனவே வந்திருக்கு. வியாதி வருகிறது, சுகமோ ஏற்கனவே வந்துவிட்டது. பலகீனம் வருகிறது, பலனோ ஏற்கனவே வந்துவிட்டது. பாவம் வருகிறது, அதற்கு ஒரு பரிகாரம், ஒரு ரட்சிப்பு ஏற்கனவே வந்துவிட்டது. Sin comes, but salvation has already come. Oh, the weakness comes, but the strength has already come. Oh, the sin comes, the sickness comes, but the healing has already come. The problem comes, but solution has already come. Oh, God is the senior most in your life. யார் முன்பதாக வர முடியும்? பிசாசு அல்ல, அவனுக்கு முந்தி உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்த ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். உங்கள் வீட்டுக்குள் சத்துரு நுழைவதற்கு முன்பதா, இருதயத்திற்குள் சாத்தான் நுழைவதற்கு முன்பதா, அந்த கோபம் நுழைவதற்கு முன்பதா, அந்த பிசாசு நுழைவதற்கு முன்பதா, oh, even before anything has been said in your life, God has already come into your life. ஆகவே தான் இன்றைக்கும் பிழைத்து அவருக்காக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசு வருகிறார், வேதம் சொல்லுகிறது வந்திருக்கிறார். It's already come. Hallelujah. திருடன் ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது ஏற்கனவே போலீஸ்காரன் அங்கே உட்கார்ந்ததுனால என்ன திகைப்பா இருக்கும், அதே திகைப்பு தான் பிசாசு. சாத்தான் வருகிறார், உண்மைதான், வந்து கொண்டே இருப்பான். அது நம்முடைய தேவனும் வந்திருக்கிறார். Hallelujah. He is already come. பல ஆண்டுகளுக்கு முன்பு கொரியா தேசத்தில், தென் கொரியா தேசத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. வட கொரியாவிற்கும் தென் கொரியாவிற்கும் ஜென்ம பகை. இந்த தென் கொரியாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று வட கொரியாவை சேர்ந்த ஒரு ஆர்மி ஜெனரல் ஒரு குறுக்கு வழி ஒன்றை கண்டுபிடித்தார். விஷம் நிறைந்த குண்டு ஒன்றை ராத்திரியோடு ராத்திரியாக தென் கொரியாவின் தலைநகரத்தில் போட்டதை அழித்து விட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்து மகா தந்திரமாக ஒரு குண்டு வந்து வீசப்பட்டது. தெய்வாதீனமாக அவர்கள் எதிர்பார்த்த அந்த நகரத்தில் குண்டு விழாமல் அருகே இருந்த ஒரு ரிசர்வாயர், அணைக்கட்டு அல்லது டேம் என்று சொல்வார்களே, அதில் போய் பொத்தன்றது குண்டு விழுந்து வெடித்து எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் நில பரப்பில் கட்டப்பட்டிருந்த அந்த தண்ணீர் தடாகம் முழுவது அந்த குண்டினுடைய விஷத்தினால் கெட்டு போய் கெமிக்கல் பாய்சனாக மாறி. அது மட்டுமல்ல, அங்கிருந்த கோடிக்கணக்கான மீன்கள் செத்து போய் அந்த தண்ணீரின் உஷ்ணத்தினால், அதனுடைய கொதிப்பினால், அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷனினால் அதில் இருக்கிற சகல நன்மைகளும் கெட்டு போய். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த தண்ணீரை திறந்துவிடும். அந்த தண்ணீர் வெளியே பாய்ந்து ஓடி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நில பரப்பு முழுவதையும் அழித்து நாசமாக்கி பூமிக்கு அடி எத்தனையோ அடி ஆழத்திற்கு அந்த தண்ணீர் நுழைந்து ஊறி அல்லது கீழே அது படிந்து அதுவும் விஷமாக மாறி. தண்ணீரும் விஷம், திறந்து விடப்பட்ட நிலமும் விஷம், பயிர்கள் எல்லாம் கருகி போய், மரமட்டைகள் எல்லாம் வாடி போய் ஒரு பெரிய நஷ்டத்திற்குள் தென் கொரியா தேசம் ஒரு சந்தர்ப்பத்தில் சிக்கிக்கொண்டது. உலகம் முழுவதும் இருந்து அந்த நிலத்தை சீர்படுத்த, தண்ணீரை சுத்தப்படுத்த வல்லுநர்கள் வந்து எத்தனையோ முயற்சிகளை செய்து கோடிக்கணக்காக பணம் விரயம் செய்து ஒரு பலனும் இல்லாமல் தென் கொரியா தேசம் இது அழிவுக்கு நியமிக்கப்பட்ட பகுதி என்று அப்படியே அதை மறந்துவிட்டார். ஆனால் அந்த நிலத்தில் வாழ்ந்த 7 ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல், பயிர் செய்வதற்கு வழி இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 7 விவசாயிக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? நேராக ஆலயத்திற்கு போனார். சிட்டியில், நகரத்தில் இருக்கிற ஆலயத்தில் போனார். போதகரின் கைகளை பிடித்து குலுங்கி குலுங்கி அழுதார். ஐயா, நான் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான குடும்பம் நடு தெருவில் இருக்கிறது. எங்களை காப்பாற்ற உலகத்தில் எந்த அரசாங்கத்திற்கும் பலன் கிடையாது, எந்த விஞ்ஞானிகளுக்கும் ஞானம் கிடையாது. எங்களை காப்பாற்ற தேவனுக்கு மாத்திரம் வல்லமை இருக்கிறது. அவரை சென்று அடைவதற்கு ஜெபத்திற்கு மாத்திரம் வல்லமை இருக்கிறது. ஆகவே உங்கள் ஜெபத்தை தேடி நாங்கள் வந்தோம், உதவி செய்கிறது. கண்ணீர் வழி போதகருக்கு ஒரே நடுக்கம். என்னடா, நாமளே ஒரு 5,000-10,000 பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து ஊருக்கே பாய்சன் ஆயிடுச்சு, காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க என்று அவருக்கு ஒரு குழப்பம். அந்த விவசாயி சொன்னாங்க, இல்லையா, எல்லாரையும் காப்பாத்தாட்டே பரவாயில்ல, என்ன மட்டும் அதை காப்பாத்து. எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை வந்து ஜோமெண்ட் சுகமாக்குங்கய்யா, நான் விளைச்சிக்கிறேன், 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன். ஊழியர் சொன்னாங்க, ஜெபிக்க எனக்கு சமயம் வேண்டும், பிறகு வாருங்கள்,
காத்திருக்கிறேன் என்று. 3 நாள் கழித்து மறுபடியும் விவசாயி போதகரால் அழைக்கப்பட்டார். போதகர் முற்றிலும் எதிர்பாராத ஒரு பதிலை அந்த விவசாயிக்கு சொன்னார். நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, ஏண்டா 5 ஏக்கர் நிலத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து 20 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிற, உனக்கு உண்மையிலே விசுவாசம் இருந்துச்சு, என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, உனக்குள்ள இருக்கிற வரத்தின் மீது உனக்கு ஒரு விசுவாசம் இருக்குமானா, நான் உன்னோடு இருக்கிறேன் வருகிறேன் நான் நம்ப கூடுமானா, போ ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போ. அந்த டேம் மீது ஹெலிகாப்டர் நிற்பதற்கு ஒரு இடம் இருக்குது, எல்லாரும் பார்க்கட்டும். அங்க போய் 5-6 லிட்டர் ஜப எண்ணெய் ஜப தண்ணீரை கொண்டு போ, தண்ணீரில் ஊற்று, நான் அங்க வந்து அந்த தண்ணீரை சுத்தமாக்குவேன். நம்பவே முடியும். ஒரு கேன் நிறைய ஜப எண்ணெய், இன்னொரு கேன் நிறைய ஜப தண்ணி, 2 தூக்கி கொண்டு ஹெலிகாப்டரில் போய் அந்த ரிசர்வாயர் அந்த ஹெலிகாப்டர் அது கூட எல்லா ஜனம் ஓட்டி வச்சாங்க. என்னடா பாஸ்டர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற, எல்லாருடைய கண்கள் கொண்டுதான் முழங்கால் படிக்கிறார். சுவாமி மனது உருகும் என்று ஒரு ஜபத்தை செய்தார். ஜபத்தை எனக்கு தெரிந்த தமிழ் பாடலாக நான் பாடுவோம். உம்மை அன்றி வேறு கதி ஒருவரிலேயே சுவாமி, அன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, உம்மை அன்றி வேறு கதி ஒருவரிலேயே சுவாமி, அன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, அன்னை தந்தை நண்பருற்றார் ஆறுமுதவாரோ, அன்னை தந்தை நண்பருற்றார் ஆறுமுதவாரோ, அதிசய மண்ணுவேலம் ஆசை இயேசு சுவாமி, உம்மை அன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி, அன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, உம்மை அன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி, அன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, அஞ்சி அஞ்சி தூர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல மறைவு கொண்டே நடையோ, அஞ்சு அஞ்சு தூர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல மறைவு கொண்டே நடையோ, கெஞ்சி கெஞ்சி கோவிந்த வஞ்சகன் முக பாராய், கெஞ்சி கெஞ்சி கோவிந்த வஞ்சகன் முக பாராய், கெஞ்சி என்னிடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமி, உம்மை அன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி, அன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே, உம்மை அன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி, அன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. ஜபம் முடிந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கேன் நிறைய கையில் கொண்டு வந்த எண்ணெயையும் தண்ணீரையும் ஸ்தோத்திரத்தோடு அந்த அணைக்கட்டில் ஊற்றி இவ்வளோ உயரமான எத்தனையோ மீட்டர் வரை அங்கே இருந்த அந்த எண்ணெயும் தண்ணீரும் கீழே இருக்கிற விட்டுப்போன அழுகிப்போன விஷமாக இருந்த தண்ணீரில் ஊற்றப்பட்டது. தண்ணீரில் ஜப எண்ணெயும் ஜப தண்ணீரும் ஊற்றப்பட்ட அடுத்த நிமிஷம் போதகர் சொன்னார், கீழே தண்ணீரில் குதித்து தண்ணீரை சுவைத்து பாருங்கள். இவ்வளவு வாலிபர்கள் பொத்து பொத்து கீழே விழுந்தார். இவ்வளோ உயரத்திலும் தண்ணீருக்குள் ஒவ்வொருவரும் சாறை சாறையாக விழுந்து கீழே இருந்தவர்கள் போட்ட கூச்சல் எல்லாரும் பரவசப்படுத்தினது, ஐயா தண்ணீர் தேனை போல் இருக்கிறது, ஐயா தண்ணீர் மதுரத்தை போல் இருக்கிறது என்று கூச்சல் போடும் அதே சமயம் ஒரு வாலிபர் சொன்னார், ஐயா நான் தண்ணீருக்குள் விழுவதற்கு முன்பதாக எனக்கு தோல்வியாகி இருந்தது, இப்போது தோல்வியாகி எங்கே போயிற்றென்றே எனக்கு தெரியவில்லை, எனக்கு சொல்
அரசாங்கத்துக்கு செய்தி போனது, தண்ணீரை திறந்து விட்டார். எங்கெல்லாம் அந்த தண்ணீர் புறப்பட்டு சென்றது, அங்கெல்லாம் புல் முளைக்க ஆரம்பித்தது, மரம் செழிக்க ஆரம்பித்தது, கிணறுகளில் தண்ணீர் ஊற ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, அந்த டேம் மீன் வளம் நிறைந்து ஒரு டேமாக மாறினது. அந்த படங்களை நான் பார்த்தேன். 3 அடி உயரத்தில் நீளத்தில் இருந்த மீன்கள் 9 அதே மீன், அதே ரகம் இப்போது 9 அடி 10 அடி அதே மீன். எங்கே இருந்து அந்த பலன் வந்தது, சுகம் வந்தது, யாருக்கும் தெரியும். ஆனால் ஜெபித்த ஒளிருக்கு தெரியும், பார்த்து விசுவாசிகளுக்கு தெரியும். இன்றைக்கு அந்த நிலப்பகுதி இருக்கிற பெங்களூர் சைஸ்க்கு இருப்பாங்க நிலப்பகுதி, இவ்வளவு நிலம் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றி வைத்தார். இனி ஒரு காலம் சீர்திருத்தப்பட முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு கெட்டுப்போன நிலத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர், ஜெபத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் ஜீவ தண்ணீராக மாறி பாய்ந்து வந்து கெட்டுப்போனது ஜீவனுள்ள நகரமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பிசாசினால் திருடப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த ஜீவ நதியில், அபிஷேகம் என்கிற ஜீவ நதியினால், பரிசுத்தவான்களின் ஜெபத்தினால் உண்டாகிற அந்த ரட்சிப்பின் நதியினால் இந்த வருஷம் 2014 வருஷம் கர்த்தர் செழிப்புடையதா, ஜீவனுடையதா, அழைக்கிறதா, மகிமையாய் மாற்றும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். எவைகள் அழிக்கப்பட்டதோ, எவைகள் திருடப்பட்டதோ, எவைகள் கொல்லப்பட்டதோ அவைகளையே அவர் மறுபடியும் சிருஷ்டிக்கும்படி இந்த நாள் இந்த மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை திருடப்பட்ட சந்தோஷம், திருடப்பட்ட சொத்து சுகம், திருடப்பட்ட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சந்தோஷம், திருடப்பட்ட திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதம், திருடப்பட்ட ஆத்மா, திருடப்பட்ட ஊழியம், திருடப்பட்ட தனிப்பட்ட சொத்து மற்றும் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனை கர்த்தருடைய நாமத்தில் ஜீவனுடையதாய் ஒரு கைகளில் திரும்ப கொடுக்கப்பட போகுது. ஜீவன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஜீவன். இன்னொரு முறை சொல்லுங்க, ஜீவன். இன்னொரு முறை சொல்லிருங்க, ஜீவன். ஹல்லேலூயா. உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஜீவன். அங்கேயும் கல்யாணம் நடக்கிறது, நம்ம வீட்டையும் கல்யாணம் நடக்குது. என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஜீவன் இருக்கிறது. அங்கேயும் அழுகிறார்கள், நாமும் அழுகிறோம். என்ன வித்தியாசம்? நம்முடைய அழுகையில் ஜீவன் இருக்கிறது, நம்முடைய கண்ணீரில் ஜீவன் இருக்கிறது, நம்முடைய புலம்பலில் ஜீவன் இருக்கிறது. அங்கேயும் பாடுகிறார்கள், நாமும் பாடுகிறோம். என்ன வித்தியாசம்? நம் பாடலில் ஜீவன் இருக்கிறது. அங்கேயும் கூடுகிறார்கள், நாமும் கூடுகிறோம். என்ன வித்தியாசம்? நம்முடைய கூடுகையில் ஜீவன் இருக்கிறது. அங்கேயும் சம்பாதிக்கிறார்கள், நாமும் சம்பாதிக்கிறோம். என்ன வித்தியாசம்? நம்முடைய சம்பாத்தியத்தில் ஜீவன் இருக்கிறது. அவர்களும் படிக்கிறார்கள், நாமும் படிக்கிறோம். என்ன வித்தியாசம்? நம்முடைய படிப்பில் ஜீவன் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அவர்களுக்கு வீடு இருக்கிறது, நமக்கு வீடு இருக்கிறது. என்ன வித்தியாசம்? நம்முடைய வீட்டில் ஜீவன் இருக்கிறது. அவர்களும் சாப்பிடுகிறார்கள், நாமும் சாப்பிடுகிறோம். என்ன வித்தியாசம்? நம்முடைய ஆகாரத்தில் ஜீவன் இருக்கிறது. ஜீவன். அதான் வித்தியாசம். நம்முடைய பார்வையில் ஜீவன், கனவில் ஜீவன், நினைவில் ஜீவன், எண்ணத்தில் ஜீவன், வார்த்தையில் ஜீவன், நடையில் ஜீவன், ஜெபத்தில் ஜீவன், சுவாசத்தில் ஜீவன், விசுவாசத்தில் ஜீவன், போடுகிற காணிக்கையில் ஜீவன், வாங்குகிற காணிக்கையில் ஜீவன். ஓ நம்முடைய நிலத்தில் ஜீவன், நம்முடைய ஆலயத்தில் ஜீவன். ஓ ஜீவன் இருக்கிறது. லைஃப் இஸ் தி டிஃபரன்ஸ். சிறிய வீடு தான், ஆனால் அதில் ஜீவன் இருக்கிறது. சின்ன தொழில் தான், அதில் ஜீவன் இருக்கிறது. சின்ன ஒரு வேலை செய்கிறோம், அதில் ஜீவன் இருக்கிறது. சின்ன ஒரு வருமானம், அதில் ஜீவன் இருக்கிறது. சின்ன ஒரு கட்டடம், அதில் ஜீவன் இருக்கிறது. சின்ன ஒரு சபைதான், ஆனால் ஜீவன் இருக்கிறது. சின்ன ஒரு அமைப்பு தான், ஆனால் ஜீவன் இருக்கிறது. There is life. What is the difference? The difference is life. Hallelujah. எத்தனை பேரை பாக்கியம் பெரியமானவர். உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற பெரிய வித்தியாசத்தின் அடையாளம், அல்லது ஒரு அடையாளம், ஒரு வித்தியாசம், ஜீவன். நீங்கள் நானும் பேசும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. கொச்சி குஞ்சு என்ற ஒரு மகாபெரிய தீர்க்கதரிசி கேரளா என்கிற பகுதியில் ஊழியம் செய்து வந்தார். அவர் தமிழக பார்டர் என்ற மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, களியாக்குடி பகுதி சில நேரம் வருவார்.
அப்பொழுது அந்த பகுதிகளும் கேரள அரசாங்கத்துக்கு சொந்தம். ஆனாலும் தமிழ் பேசுவார். கேரளாவில் இருந்து அவர் எல்லையை கடந்து சில நேரம் தமிழகத்துக்கு வரும் பொழுது ஊழியத்திற்காகவே தான் வருவார், வேறு காரணம் அவருக்கு இல்லை. அவ்விதம் அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒரு நாள் தேவன் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் உள்ளே அழுது கொண்டிருந்த சத்தத்தை கேட்கும்படி செய்தார். மனித காதுகளால் அல்ல, ஆவியின் காதுகளால். கொச்சு குஞ்சு இந்த வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார், என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார். எதற்காக சுவாமி அழுகிறார்? ஆகாரம் இல்லை என்று அழுகிறார்கள். அப்பா, அப்படியா? நான் என்ன செய்ய வேண்டும்? நீ போய் என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடு. அவருக்கு ஒரே சிறு, ஆண்டவரே, நானே சாப்பாட்டு வழி இல்லாமல் உடைச்ச கடலையை என்னுடைய மூட்டையில கட்டி வச்சிருக்கு. அவருடைய ஆகாரம் உடைச்ச கடலையும் தண்ணியும். ஒரு கைப்பிடி நேரம் உடைச்ச கடலை சின்ன மூட்டை கட்டி வச்சிருப்பார், ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருப்பார். ஆக தண்ணீரும் உடைச்ச கடல் தான் அவருடைய மெயின் ஆகாரம். நானே உடைச்ச கடல் சாமியாரியா, அவங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன்? ஆண்டவர் சொன்னாரா, இல்லை இல்லை, வாங்கிட்ட அவரோட போஷிக்க வேண்டிய எல்லாம் இருக்கு, போய் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடு. ஆண்டவர் என்ன வினோதமாய் பேசுகிறாரு, சாமியாருக்கு சாப்பாடு போட சொல்றாரு என்று வீட்டு கதவை தட்டினார். நம்ம கண்ணீரை துடைத்து கொண்டே கதவை திறந்தார். என்னம்மா, வீட்டில் சாப்பாடு இல்லையா? ஆமா ஐயா, எத்தனையோ நாள் ஆச்சு நாங்கள் வயிறார சாப்பிட்டோம். வெளியே போய் கேட்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே ஜோம் பண்ணிட்டு. வாங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அவர் சொன்னாராம், நான் வாங்க அல்ல, கொடுக்க வந்திருக்கேன். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும், கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. உடனே அந்த மாதிரி தேடி பார்க்க, என்னடா கையில டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு இல்லை, கேரி பேக் ஒண்ணு இல்லை, எங்க இருந்து இவர் சாப்பாடு கொடுக்க போறாரு? இவரை பார்த்தாலே சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி அவ்வளவு மெலிந்த தோற்றம், அவ்வளவு துறவரம், காவி உடை அணிந்திருக்கிறார், மெலிந்த தோற்றத்தில் இருக்கிறார். இவரை பார்த்தாலே நிறைய வயிறார சாப்பிட்டு, இந்த தேவனுடைய மனுஷனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியலையே, அவர் நமக்கு சோறு போடுறாரு, என்ன ஒரு ஆச்சரியம். அவர் சொன்னார், என் தோற்றத்தை பார்க்காதே அம்மா, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என் தோற்றம் மெலிந்தது போல இருக்கிறது. ஆனால் அநேகரை காட்டிலும் விசேஷ பலனை எனக்கு ஆன்மாவில் என் சரீரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். உன் தேவையை சந்திக்கும்படி கர்த்தரை அனுப்பினார். அந்த அம்மாவுக்கு புரியவே, எப்படி எங்கிருந்து எங்களுக்கு ஆகாரம்? அப்பொழுது அவர் சொன்னாரா, உட்காருங்க, நானே சொல்றேன் எங்க இருந்து உங்களுக்கு ஆகாரம் வரும். அம்மா சொன்னாங்களா, எனக்கு சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்லையா, என் 4 பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டா போதும். மன்னிக்கு 4 பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டா போதும். உனக்கு வேண்டாமா? சரி, உனக்கு கிடையாது நீங்க சாப்பாடு. டேய், உங்களுக்கு வேண்டுமாடா? அம்மா ஐயா சரி, 4 பிள்ளைங்களுக்கு ஐயா ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாரு. நடந்த சொல். டேய் மூத்த பையல, உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஆட்டுக்கறி சாப்பாடு வேணும். தாய் வந்து அவன் பக்கத்துல நின்று பலார் ஒரு அறை விட்டான். பாவி பையல, குடிக்க கஞ்சிக்கு வழியில் உட்காந்து அழுதுக்கு பிரியாணி கேட்க, அது மட்டன் பிடிக்காதவன் பிள்ளைக்கு. அவனுக்கு ஆட்டுக்கறி குழம்பு சாப்பாடு ஆயத்தமாயிடுச்சு. போதகர் சொன்னாராம், எல்லாம் உங்களுடைய தட்டுகளை கொண்டு கும்பா, அந்த ஒரு கும்பானா நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு 4 பேர் சாப்பிடலாம். இந்த நாள் சாப்பாடு கும்பா வட்டில், எல்லா வட்டிலையும் கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வட்டில் இருக்கும். அதை மூடி வச்சுட்டாங்க. போதகர் சொன்னாரா, வட்டில் நல்லா மூடிடுங்க, இப்போ வந்து கர்த்தர் சாப்பாடு தரப்போறார். மூத்த வட்டில் மூடியாச்சு, 4 வட்டிலும் மூடியாச்சு. மூத்த இப்போ அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். ஆனாலும் அவனுக்கு மட்டன் சோறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இளைய பயலுக்கு இப்போ பயம், ஐயோ அம்மா நமக்கு ஒரு உதவி கொடுத்துருவாங்க பயந்து, எனக்கு கோழி போதும் ஐயா அப்படின்னு. சரி, உனக்கு கோழி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உனக்கு என்னடா வேணும்? எதுக்குடா வந்து சிம்பிளாவே கேட்போம், இதுக்கு ஆண்டவருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு. எனக்கு காய்கறி போதும் ஐயா, காய்கறி சாப்பாடு. சரி, உனக்கு காய்கறி வெஜிடபிள், யூஆர் வெஜிடேரியன் ஃபார் அ வைல் till lunch is over, you are a vegetarian. உனக்கு வெஜிடபிள் சாப்பாடு. 4வது பையில உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்னா, ஐயா கஞ்சி குடிச்சா போதும்னு நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்க பெரிய பெரிய வார்த்தையில சொல்றீங்க, ஒரு வட்டில் கஞ்சி கிடைச்சா போதும். உனக்கு கஞ்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4 பேர் வட்டிலும் மூடி இருக்கு. 4 பேரும் அந்த வட்டில் மேல் இருக்க தட்டில் கையை வச்சிருக்காங்க.
ஐயா சொன்னார், ஏய் எல்லாம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஐயா ஜோமான 4 பேருக்கும் ஆகாரம் பரலோகத்துல இருந்து இப்போ அனுப்பப்படும். வச்சுக்கொள்றதுக்கு அடையாளமா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது குஞ்சு கண்ணீரோடு அவருக்கு மலையாளம்னா ரொம்ப இஷ்டம் இல்லை? நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன் கண்ணின் மணி போல காத்திடுமே. நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன் கண்ணின் மணி போல காத்திடுமே. அந்த அம்மரே பழுவாதே அவன் தாங்கி நடத்திடும் பொன்கரத்தான். அந்த அம்மரே பழுவாதே அவன் தாங்கி நடத்திடும் பொன்கரத்தான். அழல் ஏறும் ஜீவித மறுவில் நீ தளருகையோ இனி நகரே. அழல் ஏறும் ஜீவித மறுவில் நீ தளருகையோ இனி நகரே. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாங்க, ஜான் இனிமேல் இது தமிழ் சர்ச்சா கருதப்படாது. தமிழ் சர்ச்சுங்கிற டைட்டில் தூக்கி நான் குப்பையில போட போறேன். குப்பை தொட்டி எங்க இருக்கு தெரியல, ஆனா குப்பையில போட தெரியாது. ஏன்னா காலையில நான் கேரளாக்காரங்களெல்லாம் பிரேயர்ல பார்த்தேன். ஐயா ஐயா என்ன கேரளாக்காரங்களாம் சர்ச்சுக்கு வராங்க. அப்ப நம்ம சர்ச்சு கேரளாக்காரங்க வரப்போறாங்க, ஆந்திராக்காரங்க வரப்போறாங்க. சந்தோஷமே இல்லை. என்ன ஜாதி அப்ப நம்ம அதுக்கு ஏற்பாடு செய்யணும். சரிங்களா? தெலுங்கு மட்டும், தமிழ் இங்கிலீஷ் தெரியாது, தெலுங்கு மட்டும் தெரியும் சகோதரருக்கு, அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு காலர், அவங்களுக்கு ஒரு தனி டிரான்ஸ்லேட், மேடையில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தனி டெலிவிஷன், அவங்களும் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அவங்கள பார்ப்போம். ஆனால் தனி ஸ்பீக்கர் ஆகும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் அவங்களுக்கு கேட்காது. அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று. அப்புறம் மலையாளக்காரங்க எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு ஆண்டர் கொடுத்த வரப்பிரசா. நம்ம தமிழே கொஞ்சம் மாற்றி பேசினா மலையாளம் வேண்டாம், பிரச்சனை. நீங்கள் மூக்கை மூடிக்கிட்டே பேசுனீங்கன்னா மலையாளம். அதுக்கு பெரிய டிரான்ஸ்லேஷன் நம்ம தேவை. சரியா சேர்ந்து பாடுவோமா? மறுப்பு பிரயாணத்தில் சாரிடுவான் ஒரு நல்ல நாயகன் நினைக்கில்லையோ. மறுப்பு பிரயாணத்தில் சாரிடுவான் ஒரு நல்ல நாயகன் நினைக்கில்லையோ. கருதும் நிறத்தவன் வேட்டதெல்லாம் அழனாதையாக்கா உடந்திடுவான். கருதும் நிறத்தவன் வேட்டதெல்லாம் அழனாதையாக்கா உடந்திடுவான். அழங்கேறும் ஜீவித மறுவில் அழலுகையோ இனி அழகேறும் ஜீவித மறுவில் அழலுகையோ இனி சகே. ஆ ஆ ஆ அடுத்த வருஷம் நம்ம தெலுங்கு கேலண்டர் போட போறோம். மலையாளமும் போட்டு வைப்போம். இங்க மலையாளம் தெரிஞ்ச யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்க பார்க்க. மலையாளம் தெரிஞ்சவங்கிட்ட நான் மலையாளத்தில் பேச மாட்டேன், தெரியாதவங்கிட்ட பேசுறேன். சும்மா தெரிஞ்ச மலையாளம். கை தூக்குங்கம்மா.
7-8 பேர் இருக்கிறீங்க. நல்லா தூக்கியா? உண்மையிலே மலையாளம் பண்ணி அப்படியா? சரி, தெலுங்கு தெரிஞ்சவங்கள கேட்டு பாருங்க. என்னையா இவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கும். தெலுங்கானா காலி ஆயிடுச்சுனாங்க, எல்லாம் இங்க வந்துருச்சிங்களா? இதுல ஒரு 4-5 தெலுங்கு இருக்கு. நீங்க தெலுங்கானா தெலுங்கு, ஆந்திரா தெலுங்கா தெலுங்கு ஒரே தெலுங்கு தான். கையத்திரிக்காரங்களே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி தெலுங்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும். பாதி மொழி எங்களுக்கு ஆந்திராவில் தான். சரி, ஜோமணி முடித்தார், பாடி முடித்தார். ஐயோ சத்தம்! அத்தனை பேரும் பாத்திரத்திலிருந்து கையை தூக்கிட்டாங்க. ஏன்னா பாத்திரம் கொதிக்குது. ஊத்துன திறந்து பாக்குறான். கொதிக்க கொதிக்க மட்டன் கறி ஊத்துன சாப்பாடு, கறிச்சோறு, இளையவனுக்கு கோழிச்சோறு. 3வது தவற விட்டுட்டு, ஆனாலும் கொஞ்சம் புடலங்காய் சோறு கிடைச்சு. 4வது பையன் தான் ரொம்ப கொதிக்க கொதிக்க கஞ்சி. அவங்க அம்மா பாவம், இவங்கெல்லாம் மிச்சம் வச்சதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. இன்னும் அந்த ஃபேமிலி இருக்காங்க, இன்னைக்கும் அந்த ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஊர்ல தான் உலகம் முழுக்க அவங்க போயிட்டு வந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம், சொத்து சுகம், வீடு வாசல் அங்க இருக்கு. கோடீஸ்வரர், கோடீஸ்வரர் பணத்தை அவங்க பொருளாவே நினைக்கிறது. ஏன்னா ஒரு கொச்சி குஞ்சு சொன்னாராம், கவலைப்படாதீங்கம்மா, இன்னையோட கஷ்டம் தீர்ந்துச்சு, இன்னிலிருந்து கர்த்தர் உங்களை நித்தியம் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்காக அந்த உதாரணம்? ஏன் எங்க இருந்து சாப்பாடு கொடுக்க போறீங்க கேட்ட உடனே போதகர் சொன்னாராம், சாப்பாடு எங்கேயிருந்து வரப்போறது இல்லை, உங்க வாயிலிருந்து தான் வரப்போகுது. நீ என்ன கேட்கிறே அதான் உனக்கு சாப்பாடு. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எங்கேயிருந்து வரப்போகிறது? நான் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கிறார்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் யாருக்குள் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரப்போகிறது? சொல்லுங்க. நமக்குள். ஞானம் எங்கே இருந்து வரப்போகிறது? நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவிடம் இருந்து. வேலன் எங்கே இருந்து வரப்போகிறது? நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவிடம் இருந்து. மறு உத்தரவு எங்கே இருந்து வரப்போகிறது? நமக்குள் இருக்கும் கிறிஸ்து. சுகம் எங்க இருந்து வரப்போகிறது? நமக்குள் இருக்கும் கிறிஸ்து. ராமனே சொல்லுங்க, உங்களுக்குள் யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருக்குது. என் அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்குள் அந்த ஜீவனை வைத்தார். அந்த ஜீவனுக்குள் இட்ஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் வித்தின். அதாவது சொல்லுகிறார், ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. ஓ, உங்கள் கனவில் ஒரு ஜீவன் இருக்கிறது, நினைவில் ஒரு ஜீவன் இருக்கிறது, ஆசையில் ஒரு ஜீவன் இருக்கிறது, விருப்பத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, சேர்த்து வைக்கிற அந்த சின்ன பேங்க் டெபாசிட்டில் ஜீவன் இருக்கிறது, நீங்கள் போடுகிற திட்டத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, படுகிற விருப்பத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, உங்கள் ஷாப்பிங்கில் ஒரு ஜீவன் இருக்கிறது, உங்கள் செலவில் ஒரு ஜீவன் இருக்கிறது, உங்கள் வருமானத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, உங்கள் வீட்டில் ஒரு கட்டடத்தில் ஜீவன் இருக்கிறது. That is life. ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க நம்ம சொல்ல போறோம், நல்லா வாழ போறேன், சந்தோஷமா இருக்க போறேன், ஆலயத்தை கட்ட போறேன், கர்த்தர் வீட்டை கட்டி தருவார். காரணம், நமக்குள் இருந்து, கிறிஸ்துவாகிய ஜீவனுக்குள் இருந்து ஜீவன் புறப்பட்டு வருகிறது. ஜீவனுக்குள் இருந்து புறப்படும் லைஃப் ஃப்ரம் லைஃப். கிறிஸ்துவாகிய ஜீவனுக்குள் இருந்து புறப்பட்டு வரும் ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மீட்டிங்க்கு ஆம்புலன்ஸ்ல வருவாங்க. ஆம்புலன்ஸ் 1 way தான் புக் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க 3 நாளுக்கு சேர்த்து அட்வான்ஸா புக் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை மீட்டிங், சனிக்கிழமை மீட்டிங், திங்கிழமை காலைல வந்து கூட்டிட்டு போயிடுறான்னு சொல்லி யாரும் ஆம்புலன்ஸ் காரணம். நம்ம விசுவாசம் அந்த லெவலில். அந்த பிளாக் பீப்புள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆஸ்பத்திரியில இருந்து, ஐசியூல இருந்து வருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வருவாங்க. ஆம்புலன்ஸ்ல வர சூழ்நிலை இருக்கு. அத்தனை பேருமே ஆம்புலன்ஸை 1 way தான் புக் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன ஆம்புலன்ஸ் போயிடுச்சு சார், பிரேயர் மீட்டிங் வந்த அப்புறம் எங்களுக்கு எதுக்கு சார் ஆம்புலன்ஸ்? ஆம்புலன்ஸ்காரனே விட்டுட்டு போயிடுவோம்.
அப்படி ஒரு அதிசயம். அந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு 1 way டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, திரும்பி போறதுக்கு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேண்டாயா, ஏசுனாருக்கு சுகமாய் கொண்டு போய் ஜீவன். ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை. இவ்வளவு நம்பிக்கை வந்துட்டான் இந்த பையனை, எப்படா சும்மா சரிடா சுகமாக்கி அனுப்புங்க. ஆண்டவர் அனுப்பு கைத்தடி, கால் தடி, வீல் சேர் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து. எப்போ ஜெபம் தொடங்குறதுக்கு முன்னாடி சாட்சிக்கு சொல்லி ஒரு இடம் இருக்கும், டெஸ்டிமனி கிரவுண்ட், டெஸ்டிமனி காலம்ஸ். அதுல இந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவாங்க. எப்போ போடுவாங்கன்னா சுகமான பிறகு, அதான் வழக்கம். இப்போ கொஞ்ச நாள் விசுவாசம் அதிகமாகி சுகமாகிறதுக்கு முன்னாடி, மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நிரப்பிடுறது. ஆண்டவர் பாப்பாரா இல்லையா, என்னடா இந்த பையன் இப்படி ரிஸ்க் எடுத்து விசுவாசிக்கிறானே, சரி பிழைச்சிப்போம். இப்படிதான் ஆண்டவர் புஸ்தகத்தை கொடுத்து இன்னைக்கு அனுப்ப போறேன். நான் பிழைச்சிப்போ, ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், இல்லாமல் போனத ஜீவன் உண்டாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா. இதுவரைக்கும் காணாமல் இருந்த ஜீவன் உண்டாயிருக்கும். நான் அவர்களுக்கு ஜீவனை உண்டாக்கும். பரிபூர்ணப்படும். There is life. திரும்ப சொல்லுங்க, there is life. சரீரத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன். கண்களில் ஜீவன், காதுகளில், உணர்வுகளில், நாசியில், கையெழுத்தில், திட்டத்தில், தீர்மானத்தில், படுக்கையில், தலையணையில் ஜீவன் இருக்கிறது. There is life. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் இருக்கிறது. நீ போகிற இடமெல்லாம் ஜீவன், இருக்கிற இடமெல்லாம் ஜீவன், வேலை செய்கிற இடங்களில் ஜீவன், சாப்பிடுகிற ஆதாரத்தில் ஜீவன், சாப்பிடுகிற சாதாரண மருந்துகளில் ஜீவன். ஓ ஜீவன் இருக்கிறது. குடிக்கிற தண்ணீரில் ஜீவன், சுவாசிக்கிற காற்றில் ஜீவன், நீ நிற்கிற இடம் ஜீவன், நீ நடக்கிற இடம் ஜீவன், நீ வேலை செய்கிற இடத்தில் ஜீவன். ஓ உன்னிமிக்கும் ஜீவன் தான் இருக்கிறது. நீ அந்த தொழிலினால் நீ அழிய போவதில்லை. அந்த தொழிலில் ஒரு ஜீவனை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். விசுவாசம் என்ற தொழிலில் ஒரு மரணத்தை கட்டளையிட்டது, என் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க போகிறார். அந்த திருமணத்தால் மரணம் அல்ல, அந்த திருமணத்தால் ஜீவன். அந்த பிள்ளையினால் மரணம் அல்ல, அந்த பிள்ளையினால் ஜீவன். அந்த புருஷனோனுக்கு மரணம் அல்ல, அந்த புருஷனோனுக்கு ஜீவன். ஓ அந்த கடனால் நீ சாக போகிறதில்லை, உனக்கு ஒரு ஜீவன் உண்டாக போகிறது. எந்த விஷயம் உங்களை கொல்லும்படி வந்ததோ அதே விஷயத்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற விருட்சமாய் என் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லவா? Things that are causing death in your life will cause life from this morning. Oh, there is life. Hallelujah. Oh my God, the power of the Holy Spirit is over here. There is life. இப்பொழுது ஆர்த்தரைட்டிஸ் மீது ஆண்டவருடைய ஜீவன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அது செத்து போன அணுக்களின் மீது கர்த்தருடைய ஜீவன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அது உலர்ந்து போன முழங்காலில் ஆண்டவருடைய ஜீவன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அது முழங்கால் போட வேண்டிய முழங்கால், முழங்கால் நிற்க வேண்டிய முழங்கால், ஆத்துமாக்களுக்காய் மடிய வேண்டிய முழங்கால், கிறிஸ்துவுக்காய் நிற்க வேண்டிய முழங்கால். ஓரி ஹத்தாரா ஹஷே கோரோ. இப்பொழுது இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஓ அந்த உலர்ந்து போன, அந்த கட்டியாய் போன, அந்த frozen knees are getting melted in Jesus. ஜீவன் இருக்கிறது. ஹalleluya. என்ன ஒரு பாக்கியம். ஜீவன். ஹalleluya. ஜீவன் உண்டாகும். பரிபூர்ணம். பரிபூர்ணத்திற்கான முதல் ஞான அர்த்தம் இவ்விதம் சொல்லுகிறது, completion. Come to give them life, make it complete. நான் அவர்களுக்கு குடும்பத்தை கொடுக்கவும் அந்த குடும்பம் நிறைவு பெறும், கம்ப்ளீட் ஆக வந்தேன். நான் அந்த திருமணத்தை கொடுக்கவும் அந்த திருமணம் நிறைவு பெற வந்தேன், குறைவுபடாத நிறைவுபட வந்தேன். ஓ உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும், அந்த ஊழியம் கம்ப்ளீட் ஆக நிறைவு பெற வந்தேன். உனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும், அது பாதியிலே பறிக்கப்பட அல்ல, அது நிறைவு பெறுவதற்காக. நான் உனக்கு ஒரு தொழிலை கொடுக்கும், அது நிறைவு பெற வந்தேன். நான் உனக்கு அழைப்பை கொடுத்து அது நிறைவு பெற வந்தேன். நான் ஒரு கட்டடத்தை கொடுத்து அது நிறைவு பெற வந்தேன். நான் ஒரு நிலத்தை கொடுத்து அது நிறைவு பெற வந்தேன். நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அது நிறைவு பெற வந்தேன். நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அது நிறைவு பெற. I have come to give you life and make it complete. Completion is part of God's will in everyone's life in this world. Completion. சொல்லுங்க, complete. Complete life. Completion. விசுவாசத்துக்கு என்ன பாதியிலே பறிச்சுட்டு போறது. ஆண்டவர் சொல்லுங்க, இல்லை, there is a completion. பெரிய கம்ப்ளீஷன்.
ரவி என்ற ஒரு சகோதரன் பெங்களூருக்கு வேலை செய்தார். பெங்களூர் தான் அவருக்கு சொந்த ஊர். தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட். மேனேஜர் கையில் காலை விழுந்து 10-25,000 ரூபாய் கடனை வாங்கி அவசரமாக கொஞ்சம் புடவை எல்லாம் வாங்கி என்னென்ன வாங்கணுமோ வாங்கி பெட்டியில் வச்சுட்டு ட்ரெயினில் நிம்மதியாக தூங்கினார். நிம்மதியாக தூங்கினா பெட்டி இருக்குமா ஐயா? பெங்களூர் வந்து பார்த்தா பெட்டி வைக்கான். வீட்டுக்கு போக மனசுல நேராக சர்ச்சைக்கு போய், அப்போதான் நம்ம சர்ச்சைக்கு போவோம். கரெக்ட். நேராக சர்ச்சைக்கு போனேன். ஓடுறோப்பா போதகருக்கு கிடுகிடுனா திடீர்னு அந்த அழுகிறானே சொல்லாம என்னடா சொன்னேன். பெட்டி போயிடுச்சு. ரயில் பெட்டியோட என்னோட தங்க பெட்டியும் போயிடுச்சு. நான் என்ன செய்யறது? என் தங்கச்சி முகத்தில் எப்படி முடியும், என் அப்பா முகத்தில் எப்படி முடியும்? 6 மாதம் சம்பளத்துக்கு நான் அட்வான்ஸாக வாங்கிட்டு வந்தேனே, நான் யார் முகத்துலக்கு நான் முடிப்பேன். பணம் கசந்தான். போதகர் சொன்னாரன், ஜெபிப்போம், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண. போலீஸா? அவன் மிச்சம் மீதி எடுத்துட்டு விட்டுருவான் ஐயா. அந்த காலி பெட்டியை கூட தரமாட்டானே, அவன்கிட்ட எப்படி போகிறது? அதெல்லாம் அந்த காலம் ஐயா. ஒரு மாற்றம் இருக்குவா. என்ன போலீஸ்காரன் போய், ஐயா ஏழை பிள்ளை பாவம், தங்கச்சிக்கு வாங்கினேன், பொருளெல்லாம் போயிடுச்சு. சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ 5 வருஷங்களுக்கு தெரியாதுங்க, இருந்தாலும் எழுதி கொடுத்துருப்போம். கம்ப்ளைண்ட் எழுதி நேராக சர்ச்சைக்கு தான் போயாச்சு. ஒரே அழு. அன்னைக்கு போதகர் பாவம், அவர் அன்னைக்கு தான் உபவாசம் முடிக்கலாம்னு நினைச்சாரு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. சாயங்காலம் ஒரு 5 மணி, சாயங்காலம் 7 மணிக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. 5 மணிக்கு போலீஸ்கார ஃபோன் பண்ணுறேன். ஒரு பெட்டி இருக்கு, ரவி நாள் எழுதி ஒட்டி இருக்கு, சீக்கிரம் வந்து உங்க பெட்டியா இருப்பாரு. ஒரே ஓட்டமோட அதே. ஆமா சார், ஏன் பெட்டி தான் பாருடா, மினிஸ்டர் வரா, நாங்கள் ரொம்ப டென்ஷனாக பாதுகாப்பு உத்தியோகத்தில் இருக்கிறோம், கூட குறைய இருக்கும், அதெல்லாம் கண்டுவிடக்கூடாது, இல்லைனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இருக்குதுனாலும் வந்து எங்களுக்கு தொந்தரவு. என்னத்தையும் அந்த பெட்டி பெட்டியை கன்ஃபார்ம். ஆமாம் சார், தூக்கிட்டு ஓடு. பெட்டியை தைச்சுக்கொண்டே கையெழுத்து போட்டாச்சு. சர்ச்சைக்கு வர வழியிலேயே அவருக்கு சொன்னேன், பெட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கு பாஸ்டர், நாளையிலேயும் சாப்பிடாம இருந்தால் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கு. இல்லை பாஸ்டர், நிஜமாக ரொம்ப வெயிட்டாக இருக்கு. திரும்ப சொல்கிறானே. சரி திறந்து பார்ப்போம்னா பெட்டி முழுக்க ஒரே நகை, ஒரு 50-60 போடுறாங்க. ஆனால் கட்டுக்கட்டாரு. ஐயோ இதெல்லாம் எனக்கு இல்லைங்களே ஐயா, அது மூலையில இருக்க அந்த 1/2 பவுன் தானே ஏன் பவுன் நகை, அந்த 5000 தானே ஏன் போனோம், மீறி போனோம். ஐயோ பெட்டி முழுக்க நகையா இருக்கு. ஐயோ பெரிய அபத்தமாய் போச்சுடா. திரும்ப ஓடுறான் போலீஸ் ஸ்டேஷன். திரும்ப தூக்கிட்டு ஓடுறாங்க. போலீஸ்காரனுக்கு ஆத்தம். ஏண்டா நான் 100 முறை சொன்னேன், திரும்ப அந்த பக்கம் வரக்கூடாது. என்னடா அவன் ப்ராப்ளம்? சார் என் பொருள் இல்லாத நிறைய பேர் உள்ள இருக்கு சார், இருந்தா என்னடா என்ஜாய் பண்ணு, இடத்த காலி. மினிஸ்டர் வேற, எங்களுக்கு 1000 வேலை இருக்கு, இதுக்கு மேல உன்னை பார்த்தா ஷூட் பண்ணிடுவான், அந்த ஆர்டர் ஸ்பாட் ஓடிப்போம் அந்த இடத்துக்கு. ஒரு ஏட்டையா சொன்னாராம், ஏதோங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரம் யாரோ ஒரு திருட ஓடினான்னு பிடிச்சி அவன் பார்த்தா பெட்டியை போட்டுட்டு அவன் மட்டும் ஓடி போயிட்டான், திருட மட்டும். அந்த பெட்டியில் ரவின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, அதனால கழிச்சிங்க. இதுக்கு மேல என்ன ஐயா கோவப்பட்டு உண்மையான நகையை சொன்னா ஐயாவே எடுத்து வச்சு பாருங்க, நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயாவே சொல்லிட்டாரு, கூட இருந்தாலும் வரக்கூடாது, சொல்லுங்கம்மா, குறைய இருந்தாலும் வரக்கூடாது, எவ்வளவு இருக்கோ தூக்கிட்டு ஓடு, இடத்த காலி பண்ணு. இங்கதான் இருக்காரு, இங்க நிம்பள சொல்லுறது, நிம்பள எனக்கு நான் மறந்து வர போயிட்டேன். பெங்களூர்ல இருக்க வீடு என்ன, வாசல் என்ன, அதுக்கப்புறம் வேலைக்கா போவார, கல்யாணம் என்ன, தங்கச்சி கல்யாணம் மட்டும் இல்லை, அவர் கல்யாணம் அடுத்த மாசம் முடிஞ்சிச்சு. ரவி சொன்னார், வெட்டி காணாம போனதுல ஒரு ஆசீர்வாதம், அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்காத. நானும் டெய்லி ட்ரெயின்ல போனேன், எவனும் திருட மாட்டேங்கிறாங்க. ஜீவன் சொல்லுங்க, உண்டாயிருக்கும், பரிபூர்ணப்படும், கம்ப்ளீட் ஆகும். தேவனுடைய மனுஷன் அவர் சகோதரனா சொல்ல, எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அது இந்த வருஷம், அடுத்த வருஷம் 2014 டிசம்பர் 31 என் ஆண்டவர் கம்ப்ளீட் பண்ணும். இன்கம்ப்ளீட்டா இருக்கிற வீட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்கிற குடும்ப உறவுகளை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்கிற பிரெக்னன்சியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்கிற அந்த பிசினஸ் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்கிற அந்த வர வேண்டிய பணத்தை
கம்ப்ளீட் பண்ணுவார். நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை கம்ப்ளீட் பண்ணும், பரிபூர்ணப்படுத்தும். அந்த I will make the life and make it abundant and make it complete. Oh, there is a completion. இந்த ஆலயத்துக்கு ஒரு completion தேவன் நினைத்திருக்கிறார். ஒரு completion சொல்லுங்க, ஒரு அரைகுறை அல்ல, ஒரு I am a complete man. completion. பாதியிலே நீங்கள் போக போகிறதில்லை. ஒரு தாயா இருந்து என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைவேற்றி விட்டு பிறகுதான் பரலோகம். ஒரு புருஷனா இருந்து ஒரு மனைவியா இருந்து என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்த பிறகு கம்ப்ளீட் பண்ணின பிறகு உனக்கு பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது. பாதியிலே விடுவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன். கம்ப்ளீட் பண்ணுகிறவர். உன் படிப்பை அவர் கம்ப்ளீட் பண்ணுகிறார். நின்று போன BA பட்டம் மறுபடியும் படருகிறது. நின்று போன என்ஜினியரிங் அந்த 4 சப்ஜெக்ட் மறுபடியும் படருகிறது. நின்று போன உத்தியோகம் மறுபடியும் படருகிறது. சஸ்பென்ஷன் ஆர்டர் ரத்து பண்ணப்படுகிறது. உன் உத்தியோகம் கம்ப்ளீட் ஆகிறது. ஓ, நின்று போன சொத்து நகை மறுபடியும் கம்ப்ளீட் ஆகிறது. அந்த கோர்ட் கேஸ் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருகிறது. ஓ, பயப்படாதே, நான் ஜீவன் உண்டாகும், அது கம்ப்ளீட் ஆகும். I shall complete what I started. There is a completion. Hallelujah. ஊழியத்தில் வரங்கள் அனுப்பப்பட்ட ஜீவியத்தில் அபிஷேகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அழைப்புகளில் அறகுற அனுபவங்கள் இருக்கிறது. கர்த்தர் அவைகளை கம்ப்ளீட் பரிபூர்ணப்படுத்துவார், சம்பூர்ணப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், பரிபூர்ணப்படும், கம்ப்ளீட் ஆகும். இரண்டாவது அர்த்தம் வேதத்தில் இருக்கிறது, அன்கன்டைனபிள். Uncontainable. You cannot hold it. அதாவது எல்லாம் அப்படி ஹோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹோல்டு பண்றதுல நமக்கு கெட்டி உலகத்துல யாரும் கிடையாது. யாரையாவது விடுவோமா அவ்வளவு சீக்கிரம்? கல்யாணம் ஆனாலும் மகன்களை தாய் விடுவாங்களா? வெள்ளக்காரங்க அப்படி இல்லை. 18 ஆயிட்டா டாட்டா போயிட்டு வாப்பா. அன்னைக்கு ஒரு அம்மா, John, my wife, it's a stranger. There is a good news. I'm so happy for him today. என்னாச்சு? என் பையனுக்கு நேற்று 18வது பர்த்டே, வெட்டியை கட்டி அனுப்பிட்டேன் வேற வீட்டுக்கு. வேற வீட்டா அவன் எங்கேயா போய் பழச்சிக்க வேண்டியதான். எத்தனை நாள் சாப்பாடு போடுறது? 18 வயசு ஆனா டாட்டா. அவனே வேலை செய்யணும், அவனே கஷ்டப்படணும், அவனே படிக்கணும், அவனே எல்லாம் டாட்டா. அவன் என்ன பண்றான்? 30 வயசுல அவன் அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டு அம்மா முதியோர் இல்லத்துல போய் உட்காந்து சாப்பிடும். நீ என்ன 18 வயசுல அனுப்பிச்சால, நான் உன்னை 58 வயசுல அனுப்பி. ஆனா நம்ம அப்படியா? வேற பேத்தி எடுத்தா கூட பையனுக்கு சோறு விட்டுருது. அவனையே நினைச்சுக்கிட்டு கடவுளை விட பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிற அளவுக்கு நம்ம முதிர்ச்சியா. இந்த நேரம் பிள்ளைங்க தப்பு கிடையாது, நம்ம தான் நினைக்கணும். வேற நினைப்பாங்க பிள்ளைங்க. பிள்ளை 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 +2 முடிச்சுட்டடா, நீயே சம்பாதிச்சு படிச்சுக்கோன்னு யாரா சொல்றோமா? அவன் MBA படிச்சு அப்புறம் என்ன படிப்பு இருக்குமா? என்னென்ன கேள்விப்படாத படிப்போ படிச்சு 30 வயசாகி அவன் கல்யாணம் கட்டி அவனுக்கு பேர பிள்ளை பிறந்தாலும் நம்ம அவனை விட போறது. தப்பா சரியா தெரியாது. இங்கிலீஷ்ல பழமொழி இருக்கு, the more you hold, the more you lose. எதை நம்ம ரொம்ப நெருக்கமா பிடிச்சி பிடிச்சி எழுதுறோமோ அதை ரொம்ப சீக்கிரம் இழந்து போயிடும். அப்படித்தான் நம்ம லைஃப்ல நிறைய இழந்து. எப்படி இழந்து தெரியுமா? பிடிச்சதுனால இழந்து. ரொம்ப நெருக்கமா பிடிச்சி. எப்படி? பிரிஸ்டேஜ் நம்பர் 1, கௌரவம் 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 கௌரவத்துக்காக, ஜாதிக்காக, ஜனத்துக்காக, மேன்மைக்காக. தப்பு கிடையாது, ஆனா அது பிடிச்சிக்கிட்டு இருக்க தப்பு. என்ன பண்ணோம்? ரொம்ப பிடிச்சோம், பேர் புகழ் எவ்வளவு பிடிச்சோமோ அவ்வளவு இழந்து போயிட்டோம். உண்மையா இல்லையா? ரொம்ப பிடிக்க, the more you hold, the more you lose. பிடிக்க பிடிக்க கட்டி பிடிக்க கட்டி எவ்வளவோ நம்ம சேர்த்து அனைத்து குடும்பத்தை கட்டிக்காக்க நினைத்தோம், உதறி சிதறி விட்டது. பிசினஸை கட்டிக்காக்க நினைத்தோம், சிதறி விட்டது. வேலையை கட்டிக்காக்க நினைத்தோம், பறிபோனது. அந்த சின்ன வீட்டை, அந்த அழகான கட்டிடத்தை கட்டிக்காக்க நினைத்தோம், விற்பனைக்கு போய்விட்டது. சரீரத்தை கட்டிக்காக்க நினைத்தோம், சுகத்தை கட்டிக்காக்க நினைத்தோம், மான மரியாதை கட்டிக்காக்க நினைத்தோம், நற்பெயரை கட்டிக்காக்க நினைத்தோம், நம் பிள்ளைகள் மீது வந்த கம்ப்ளைண்ட்ஸை, அவப்பெயரை வெளியே தெரியாதபடி கட்டிக்காக்க நினைத்தோம். எத்தனையோ விஷயங்களை எப்படியாவது கட்டி காக்க வேண்டும், விட்டுவிடக்கூடாது, தவறிவிட்டு
விடக்கூடாது என்று நம்ம முழு பலத்தோடு பூசி மறைத்து அணைத்து எல்லா வகையிலும் எவ்வளவு பிரயாசப்பட்டோமோ, எவ்வளவு நாம் மறைத்துக் கொள்ள நினைத்தோமோ அவ்வளவு தூரம் மானம் போனது, சுகம் போனது, சந்தோஷம் போனது, சமாதானம் போனது, குடும்பம் போனது, அன்பு போனது, உறவுகள் போனது, பாசம் போனது. எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் பிடித்துக் கொள்ள நினைத்தோமோ அவ்வளவு தூரம் நஷ்டப்பட்ட ஜாதியாய் ஜனமாய் உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த காலங்கள் முடிந்தது, இனி அப்படியே இல்லை. நான் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதத்தை நீ எவ்வளவு கட்டி பிடித்தாலும் அது கட்டிக்கு அடங்காமல் மிஞ்சி போகிறது. ஹல்லேலூயா. உன்னையும் தாண்டி, உன் எல்லைகளை தாண்டி, உன் ஞானத்தை தாண்டி, உன் வரம்புகளை தாண்டி, உன் வல்லமைகளை தாண்டி அநேகரை ஆசீர்வதிக்கும்படி நான் அதை பெருக பண்ண போகிறேன். That's the beauty of God. இவ்வளவு நாள் இருந்தது கொஞ்சம், அதை எவ்வளவோ பிடிச்சு பார்க்க பிடிக்க முடியல. இப்ப அப்படி இல்லை, நிறைய வரப்போது, எவ்வளவு பிடிச்சாலும் பிடிக்க முடியாது. அதே பிடிதான். நல்லா ஞாபகம் குழம்பிடாதீங்க. கொஞ்சமா இருந்துச்சு, அந்த 5000 சம்பளம் பிடிச்சி 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 பார்த்தோம். 5 நாள்ல எங்க போச்சு தெரியாது. ஆனா 50,000 கொடுக்க போறாரு, பாக்கெட்ல வைக்க முடியாது. 50,000 வைக்க முடியுமா ஐயா? கொஞ்சம் எடுத்து உங்க ஒய்ஃப் பாஸ்ல வைக்கதான் வேணும், கொஞ்சம் எடுத்து உங்க மாமனார் கிட்ட கொடுக்கதான், கொஞ்சம் எடுத்து உங்க அம்மா கொடுக்கதான் வேணும். கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் இருந்துச்சு, கட்டிக்காக்க பிரயாசப்பட்டோம், தோற்று போனோம். இனி அப்படி இல்லை, நிறைய தரப்போறாரு. அது உங்க கைகளால் அழைக்க கூடாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யோன் உயிர் போயிடுமோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, அதை அந்த உயிரை காப்பாற்ற நான் பிரயாசப்பட்டு கட்டி 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 பிடிச்சு. இனி அப்படி இல்லை, ரொம்ப நாள் வாழ போறோம். என்ன ஆண்டவரே, இன்னுமா 97 வயசு ஆயிடுச்சு, கூட்டிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு 50 வருஷம் கழிச்சு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். 50 விசுவாசி, ஐயோ போயிடுவாங்க. அந்த 50 பேரை கட்டி பிடிச்சு இனி அப்படி இல்லை, 5000 பேர் அப்பயும் கட்டி பிடிக்க முடியல, இப்பயும் கட்டி பிடிக்க முடியல. என்ன வித்தியாசம்? போயிடுமோன்னு பிடிச்சோம். இப்ப அப்படி இல்லை, போனாலும் பரவாயில்லையா, இருக்கிறத சமாளிக்கிறதுக்கே முடியலன்னு மிஞ்சி போகும்படி, கைகளின் அணைப்பை, உள்ளத்தின் அணைப்பை மிஞ்சி போகும்படி என் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்ய சித்தமுடையவராக இருக்கலாம், ரட்சிப்பா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம். Oh, you cannot hold it. Oh, it will be touching somebody. It will be gushing out to reach somebody. You cannot hold it anymore. It's going to bless somebody. You cannot hold it anymore. It's going to reach somebody. You cannot hold it anymore. It's going to bless somebody's church. You cannot hold it anymore. It will reach your in-laws' house. You cannot hold it anymore. It's going to bless all your family in Jesus' name. செய்வாரா செய்ய மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு செய்யாம யாருக்கு கர்த்தர் செய்ய போறார்? ஒரு கதை சொல்லி நான் முடிக்க போறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டைட்டானிக்னு ஒரு கப்பல் இருந்துச்சு. அதுல போனவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த கப்பல் மூழ்கி போன உடனே இந்த இன்ஜினியருக்கெல்லாம் ரொம்ப கவலையா போச்சு. இனி எதை நம்பிடாத உலகத்துல பிரயாணம் பண்றது? மூழ்காதுங்கிற பெயருடைய கப்பலே மூழ்கி போச்சு. இனி என்னத்த இந்த உலகத்தில் நம்பிக்கையா பிரயாணம் பண்றது? சோர்வு ஜனங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ என்ஜினியர் வந்து அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு இணையா ஒரு கப்பல் செய்யணும்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டியில இடிச்சாலும் உடையாத ஒரு கப்பல், 4 மடங்கு பெருசு. டைட்டானிக்கை விட எத்தனை மடங்கு? இவ்வளோ பெரிய, உலகத்துல இன்னைக்கு அதான் பெரிய கப்பல், அதாவது ஹிஸ்டாரிக்லி அதான் பெரிய கப்பல். அப்படி ஒரு கப்பலை கட்டார். விழுந்து 3 மாசம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு அவரே டிசைன் பண்ணி எல்லாம் கட்டி முடிச்சார். அந்த கப்பலுடைய அமைப்பு என்ன? ஒரு பாறையில போய் மோதினாலும் பாறை உடையுமே ஒழிய இது உடையாது. அப்படியே பாறை உடையாட்டி கூட இது உடையாது. அதான் அந்த டெக்னாலஜி. ஆக இடித்து அல்லது கரை தட்டி ஒரு கப்பல் அழித்து போகாதபடி ஒரு பாதுகாப்போடு 4 மடங்கு பெரிய ஒரு வழியா கட்டி முடிச்சார். அந்த கட்டிடம், அந்த கப்பல் கட்டும் பொழுது ஒவ்வொரு பத்திரிகையும் அவரை குறித்து என்ன ஒரு ஞானம், என்ன டெக்னாலஜி, என்ன ஒரு இன்வென்ஷன் என்று அவரை குறித்து பக்கம் பக்கமாக எழுதி அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு போனார்.
நாளுக்கு வந்தது, கப்பலும் கட்டி முடிந்தது. கலெக்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர் பெரியவங்களாம் வந்து கொடியசைத்து அந்த கப்பலை ஷாம்பெயின் பாட்டில் திறந்து இப்போ வழி அனுப்ப போறாங்க. அப்போ கப்பல்கள் பெரும்பாலும் கரையிலே கட்டப்படும். கரையில் இருக்கிற கப்பலை கடலுக்குள் இழுக்க டக் போட் அப்படின்னு ஒரு 4 படகு இருக்கும். டக் போட்னா கப்பலை இழுத்து தண்ணிக்குள்ள விடுற ஒரு படகு, நல்ல பவர்ஃபுல். அப்படிப்பட்ட ஒரு படகு, சக்தி வாய்ந்த படகு, 4 படகு வந்து இழுத்து ஒரு காலையில் 5-6 மணிக்குன்னு வைங்களேன், இழுக்குது 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 இழுக்குது. 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு தாங்க முடியாம நல்லா இழுக்கடா அப்படின்னாரு. இன்னும் நல்லா அந்த மோட்டாரை அழுத்தி அதிக விசை, அதிக சக்தியை கொடுத்து முழு வெள்ளத்தோடு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 4 படகும் இந்த கம்பியை போட்டு கப்பலை இழுக்கிற சமயம், என்ற சத்தம். என்ன சார், கம்பியெல்லாம் அருந்து டக் போட்டு எங்க போச்சுன்னே தெரியாது. 4 படம் காணாம, அவ்வளோ பிரஷர், அவ்வளோ ஃபோர்ஸ். கப்பல் அங்கேயே அசையாம இருக்கு. 4 படம் எடுத்தோம், கப்பல் அசையில, படகு எங்கேயோ போயிடுச்சு. என்ன விந்து. பிறகுதான் பெரியவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சாங்களாம். என்ன உண்மை தெரியுமா? அந்த கப்பலை இழுத்து தண்ணிக்குள்ள விடுற சக்தி உலகத்துல எந்த படகுக்குமே இல்லைங்கிறத அப்பதான் கண்டுபிடிச்சோம். நம்மளும் எல்லாம் கடைசி நேரம். அப்ப பத்திரிக்கை எழுதிச்சான், சரியான முட்டா பயலா இருப்பாங்க. 1ஆம் கிளாஸ் படிக்காத பயலாம் இன்ஜினியர் ஆனா இப்படித்தான். ஏங்க, கப்பல் கட்ட தெரிஞ்ச உனக்கு வெளியில எடுத்து விடுறதுக்கு வழி தெரியாதா? அதெல்லாம் முதல்ல யோசிக்க வேண்டாமா அப்படின்னு தினமும் பத்திரிக்கை எழுதி கிழிச்சு தள்ளிச்சாங்க. நல்லா இவ்வளோ அடியா இருப்பாங்க மனுஷன், கரைஞ்சி உருகி உருத்தெரியாம எலும்பு தோளும் அவனே ஒரு பரிதாபமான ஒரு தாடியோடு வீட்டோட செட்டில் ஆகி ராக்கிங் சேர் இருப்பாங்களே, அந்த அசைகிற சேர், அதுலேயே அசைஞ்சு 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 6 மாசம் அவர் நிலைமை ரொம்ப மோசம். ஒரு நாள் இந்த கப்பலின் அசைக்க முடியாத முடிவு பண்ணி மியூசியம் ஆக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. வேற என்ன பண்ற, அசையாத கப்பல். அப்போ 6 மாசம் கழிச்சு புத்தி தெரியுது கெட்டகுமாரன் புத்தி மேல. எப்படி தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு பெருமை உண்டு. எப்போது ப்ரேயரே பண்ண மாட்டார், ஐ கேன் டூ இட். அன்னைக்கு முதல் முறையா ஜோம் பண்ண நம்பிக்கை அற்று போன நேரத்தில் நடுறார். என்ன ஜோம் பண்ண தெரியுமா? 3 லைன் தான். God help me, God help me, God help me. அப்படியே தூங்கிச்சார். இந்த கட்டி விடிய காலம் ஒரு 5-6 மணி இருக்கும். ஐயா ஐயா கதவை தரங்க, ஐயா ஐயா கதவை தரங்க. ஒரே சத்தம். வேலைக்காரங்க போய் கதவை தர, செத்துக்கிட்டு போயிட போறாரு, இன்னைக்கும் நாளைக்கும் வெள்ளமா கத்துங்க. என்னாச்சு? ஐயோ இப்படி சொல்றது. கேட்டவுடனே ஐயா போட்டுன்னு போயிடுவார். ஏற்கனவே ரொம்ப சீரியஸ். என்னடா சொல்லி தொலைங்கடா. ஓ சொல்ல முடியாது, அவர்கிட்ட சொல்றோம் ரகசியம். இப்படி நாங்க இந்த ஐயாட்ட சொல்றோம். மற்றங்கிட்ட யாருடா அது வெளியில உள்ளவங்க, யா இப்படியாச்சு. இதுக்கு மேல எனக்கு ஒரு ஷாக் வரும் மேடம். ஏற்கனவே நான் செத்து போய் 6 மாசம் ஆச்சுடா. இன்னைக்கு பேப்பர்காரன் முட்டா பையன் எழுதினாலும் அன்னைக்கே என் உசுறு போயிடுச்சுடா. சும்மா நான் ஜடமா அடைஞ்சிக்கிட்டு என்னன்னு சொல்லுங்கடா, அந்த உடம்பு தாங்கும். அப்படி போற உயிரா தான் அன்னைக்கே போயிருக்குட்டான்னு அவரு அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையா, இது ரொம்ப கஷ்டம்யா, நீங்க தாங்க சொல்லுங்கடா, தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப அவர் வருந்தி உடஞ்சி வெறுத்து போய் அவர் போட்ட சத்தத்துல அந்த பையன்மா சொன்னாங்களா, ஐயா நம்ம கப்பலை காணுவையா, நம்ம கப்பலை காணுவையா. எல்லாரும் விட்டாரா? என்னடா கிறுக்கு போய் நினைச்சீங்களா? காணாம போற பொருளாடாது, கடுகடப்பா காணாம போறதுன்னு சொல்றீங்களா? 5 வருஷம் உடைச்சாலும் உடைக்காத இரும்பு சாமான், வேறுபட்ட அசையாத மலையை போய் காணுன்றீங்களா? குருட்டு போயிருந்தா ஒழுங்கா பாத்தீங்களா? தேடி பார்த்து கிடைக்காமதாயா துக்க செய்தி சொல்ல உண்மையதான் சொல்றாங்க. காணாம போற ஒரு பொருள் இல்லையே, இப்படியே போனாலும் எங்கடா போயிடும் இல்லையே, குழப்பம். எடுக்கடா வண்டி, 6 போன கப்பல் தேடுற
இதான வச்சு என் கப்பல் நேர இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சார் என் கப்பலை அவன் சிரிக்கிறான். ஏற்கனவே நீ அரலூசுன்னா எல்லாரும் சொல்றான். சுத்தமா அவுட்டாய் அவனை. ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கா? காரு போகணும், பைக், கப்பல் எப்படியா பார்த்தோம் அது ஓ கப்பல் என்னைக்கா காணாம போகும். நம்ப மாட்டேன். அப்போ மேனேஜ் சொன்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு வாயா, வேணா அவனுடைய ரிக்வஸ்ட் எடுத்து. போலீஸ் ஸ்டேஷன் அவன் சிரிக்கிறான். கப்பலுக்கு பாரா போட்டு 2 பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த கப்பல் எவையா கொண்டு போய் காணும் சார். போலாம் கவர்மெண்ட்ல அவ்வளோ பேர் வந்தாங்க. லென்ஸை வச்சு நிற்கிறாங்க. ஒருத்தங்காண்டு கப்பல் தெரியுமா? இங்கே போச்சு. இந்தியாவிலேருந்து எவனாவது கொண்டு போயிட்டான். அவனுக்கு அந்த கப்பல் திருட்டு பேர்பட்ட கப்பலையும் கொண்டு போயிடுவாங்க. நம்ம 4 இந்தியன்ஸ் போனால் வேற அரசாங்க உதவி வந்து இது ஹிஸ்ட்ரி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ரொம்ப தொடப்பட்டது சம்பவம். அரசாங்க கப்பல் வந்து அவங்கெல்லாம் பருதி வச்சு ஒரு கம்ப அரைக்கம்பத்தில் கொடியை வச்சு ஒரு சிக்னல், அபாய சிக்னல் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு காலையில் ஒரு 7, 8, 9 மணிக்கு அரசாங்க கப்பல் சர்ச் ஷிப், போலீஸ் கப்பல் போகுது, பட்ரோல். அதில் இவரும் இருக்காங்க போறாரு. தேடுறாங்க. மத்தியானம் 2 மணி கண்டுபிடிச்சாங்க அந்த கப்பல். அது ஜம்முன்னு நடுவு கடலை அது பாட்டு போயிடுது. என்னடா இந்த கப்பலையும் தள்ளிட்டு போறதுக்கு ஒருத்தர் யாருடா அந்த கேப்டன்? பார்த்தா கேப்டன் இல்லை, தானா போகுது கப்பல். அதுல தங்கியிருந்த 10 வேலைக்காரங்க அவங்க கையை தூக்கிட்டு காப்பாற்ற சொல்லி கருகு எல்லாம் மேலே ஏறி. என்னடா ஆச்சு? இல்லைங்கய்யா, கண்ணை திறந்து பார்த்தா கப்பல் நடுக்கடல் இருக்கு. விசாரணை கமிஷன் போட்டாங்க. எப்படி இந்த கப்பல் கடலுக்கு போச்சு? ஒரு அழகான ஒரு இன்வென்ஷன். கிராமம் சொல்லுவாங்க, இந்த மீனவர் கிராமம். மீனவ கிராமத்துல இருந்து 5-6 பேர் தான் அந்த கப்பல் நகர்ந்ததை பார்த்த ஐ விட்னஸ். அவங்க ஒரு சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி தெரியும்? என்னங்கய்யா, திடீர்னு விடிய காலம் கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய அலை எழுப்பி வந்துச்சு. ஒரு குழந்தையை தூக்க வருகிற தகப்பனின் கரத்தை போல அந்த அலை பாய்ந்து வந்து கப்பல் இருக்கிற இடத்துக்குள் நுழைந்து கப்பல் அப்படியே தூக்கிட்டு போய் கடல்ல விட்டுருச்சுங்கய்யா. அந்த தண்ணீரின் உயரம் மற்ற ஊருக்கு வந்திருந்தா அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்குங்க. அவ்வளோ உயரம், அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ பலனோடு, அவ்வளோ வேகத்தோடு சரியா அந்த கப்பல் இருக்க இடத்துக்கு வந்து அப்படியே தூக்கிட்டு போன நாங்கள் பார்த்தோம்யா. இப்பவே எங்களுக்கு நம்ப முடியலையே. ஒரு விஷயம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் அந்த கப்பல் மாதிரிதான் செட்டில் ஆயிருக்கு. அப்படியே நிற்குது. பணம் திரும்பாத புருஷன் அப்படியே நிற்கிறாரு, கீழ்ப்படியாத பையன் அப்படியே நிற்கிறார், கொடுக்க வேண்டிய பணம் அப்படியே நிற்குது, வர வேண்டிய பணம் அப்படியே நிற்குது, வாங்க வேண்டிய நிலம் அப்படியே நிற்குது. அப்படின்றவங்க கையை தூக்க பார்க்கலாம். நிற்குதா இல்லையா ஐயா? இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய கரம், கிறிஸ்துவின் கரம், அவருடைய அபிஷேகத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் புறப்பட்டு வருகிற கரம் தரை தட்டி நிற்கிற அந்த கப்பலை ஆழத்தில் கொண்டு போய் விடுபடி, போக வேண்டிய வழிகளை கொண்டு போய் விடுபடி இப்பொழுது இறங்கி வருகிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது அல்லவா? தாங்கள் செய்யலாம். அந்த கப்பலை கொண்டு தண்ணியில் விட போற உங்கள் பிரயாணம் தொடர போகிறது. ஹல்லேலூயா. எதற்காக அந்த கப்பல் கட்டப்பட்டது? மியூசியம் ஆவதற்கு அல்ல, பிரயாணம் செய்வதற்கு, ஜனங்களை காப்பாற்றுவதற்கு, ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு. உங்களுக்கு அந்த அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். எழுந்து நிற்போமா? You're holding too much. Oh, you had little but trying to hold. Still you lost it. And now you shall hold. You cannot hold because of the abundance of God. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை பிடி பிடிச்சிட்டு 4 பிள்ளை பிடிச்சா எவ்வளவு பிடிச்சாலும் உங்களால் பிடிக்க முடியும். வறுமையில் பிடித்து கொஞ்சத்தை பிடித்து கொண்டிருந்தோம். இனி அப்படி இல்லை, நிறைய பிடிக்க போறோம். அது நம்முடைய பிடியை தாண்டி, நம்முடைய அரவணைப்பை தாண்டி போகும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கேட்பீங்க, என்னய்யா எங்க வீட்டுல ஒரு காரோட தான் பார்க்கிங் இருக்கு, ஜோமணி 2 கார் வந்துருச்சியா, எங்க விடுறது தெரியல. இதோ இங்க இருக்கு, எவ்வளோ இடம் வந்து விட்டுட்டு போறோம். உங்களுக்கு உங்க காருக்கு சேர்த்தா 5000 இடம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படிதானப்பா? 2 பெட்ரூம் தான் இருக்கு. திடீர்னு வதன்னு மருமகா வந்தா, பேர பிள்ளைங்க வந்துச்சு,
எங்க அவங்கள விளையாட விடுறது, எங்க இடமே இல்லைங்க. ஆம்பிடுச்சு கட்டாயம் சொல்லு. எனக்கு அது விசுவாசம். ஆலயத்தில் அப்படித்தான் 5000 பேர் கட்டின சர்ச்சையா 20,000 ரூபாய் தான் எனக்கு எங்கேயா போகுது. மேல ஒரு ஃப்ளோர் போடுங்க. யூ கேனாட் ஹோல்ட் இட். எவ்வளோ பெருசா உங்க வீடை கட்டினாலும் அது போதாது. எவ்வளோ பெருசா நம்ம ஆலயத்தை கட்டினாலும் போதாது. காரணம் beyond your holding capacity. You cannot contain it. Hallelujah. ஸோ அந்த கண்டெயின் பண்ண முடியாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரும்படி நான் ஜெபம் செய்ய போகிறேன். அந்த சுகத்தை உங்களால் கண்டெயின் பண்ண முடியாது. அது உங்களை தாண்டி இன்னொருவரை தொட போகிறது. அந்த சந்தோஷத்தை கண்டெயின் பண்ண முடியாது. அது இன்னொருவரை தொட போகிறது. ஓ, உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டெயின் பண்ண முடியாது. உங்கள் கிருபைகளை கண்டெயின் பண்ண you cannot hold them anymore. இவ்வளவு நாளும் ஹோல்ட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சத்தை வைத்து ஹோல்ட் பண்ணினோம், பிடித்துக் கொண்டோம். பிடிக்க முடியல, இனிமேல் பிடிக்க முடியாது. அந்த கொஞ்சத்தை அல்ல, நிறைவை பிடிக்க முடியாது. 2 கைகளால் அதை தூக்க முடியாது. உங்கள் பாக்கெட்டில் இது வைத்து மறைக்க முடியாது. முடியாதுங்க, முடியாது. பெற்றுக்கொள்ளும், பெற்றுக்கொள்ள. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். பிசினஸ் பண்ணுகிற சகோதர சகோதரிகள், சின்ன பிசினஸா இருக்கும், பெரிய பிசினஸா இருக்கும், முதலீடு போட்டு பிசினஸ் பண்ணுகிற சகோதர சகோதரி கரங்களை உயர்த்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓடி வாங்க, முன்னாடி இடம் இருக்கும், சீக்கிரம். முதலீடு போட்டு பிசினஸ் பண்ணுகிற சகோதர பார்ட்னர்ஸ், பிசினஸ் முன்னாடி சகோதரிகளுக்கு வேலையை விட்டுட்டு பிசினஸ் போலான்னு நினைக்கிறேன்ங்கிறவங்க கை தூக்க பார்க்க, அவங்களும் வாங்க. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேயா, தாத்தா கொண்டு போயிட்டாயா அப்படிங்கிறவங்கள கரங்களை தூக்க பார்க்க, அவங்களும் வந்துட்டு கர்த்தருடைய தொடுவார். யூ கேனாட் ஹோல்ட். கொஞ்சம் கஸ்டமரை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் ப்ராடக்ட், கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் கொத்தி வச்சு அதில் எவ்வளோ நஷ்டம். இனி உங்களுக்கு கன்சைன் பண்ண முடியாது. You had this, but still you could not hold it. You lost it. And you shall have more, and you shall not be able to hold them. And it will go and reach somebody to bless you. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் 2 நிமிஷம் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம். Touch everybody, Father. Touch everybody. Touch everybody. Touch everybody. Yes, they cannot hold it anymore. They have lifted, but they could not hold it. They have lifted, but they could not hold it. Satan took them away. Satan spoiled them. They were holding, but they could not hold it. Now, Father, I pray with all my heart. Let the power of the Holy Spirit of God come upon my brother, come upon my sister, come upon the whole family of God over here. Touch everybody. Touch everybody. They cannot hold anymore. வருமானத்தை ஹோல்ட் பண்ண முடியாத ஆர்டர்ஸை ஹோல்ட் பண்ண முடியாத அந்த கட்டுக்கடங்காத ஆர்டர்ஸ், கட்டுக்கடங்காத பிசினஸ், கட்டுக்கடங்காத வருமானம், கட்டுக்கடங்காத அபிஷேகம், அளவுக்கு மிஞ்சின வரவு, அளவுக்கு மிஞ்சின சந்தோஷம், ஆண்டவரே அந்த எல்லையை தாண்டி இடம் கொள்ளாமல் போகப்பட்டது. பிள்ளைகளை நிரப்பும், ஜீவனால் நிரப்பும், சந்தோஷத்தால் நிரப்பும், சமாதானத்தால் நிரப்பும். ஓ
uncontainable. Thank you, Lord. Nandri, completion. Oh, uncontainable. Completion. Uncontainable. Complete ministry. Uncontainable ministry. Complete anointing. Uncontainable anointing. Complete joy. Uncontainable joy. Complete family. Uncontainable family. Complete healing. Uncontainable healing. Complete strength. Uncontainable strength. Complete salvation. Uncontainable salvation. Complete the gift of the Holy Spirit. And uncontainable gift of the Holy Spirit. Complete and uncontainable. Complete and uncontainable. Complete and uncontainable. I will make it complete and it shall be uncontainable. I will make it complete. I will make your job complete and it shall become uncontainable. I will complete your business. It shall become uncontainable. I will complete your ministry. It shall become uncontainable. I will complete your family. It shall become uncontainable. I will complete your joy. It shall become uncontainable. I will complete your health. It shall become uncontainable. I will complete your business. It shall become uncontainable. I will complete your anointing. It shall become uncontainable. I will complete your personal ministry. It shall become uncontainable. I will complete your family blessing. It shall become uncontainable. Whatever I complete, it shall become uncontainable. I will complete the construction of the temple of God. It shall become uncontainable. Oh, still, it shall become uncontainable. You cannot contain the people. You cannot hold the people. It shall exceed. It shall supersede. It shall overflow. Oh, in the name of my Father, in the name of the Lord Jesus, in the name of the Holy Spirit of God, it shall be done. It shall be uncontainable. Oh, it shall be complete. It shall be uncontainable. It shall be complete. It shall be uncontainable. Oh, the Hashakara. Oh, it shall be completed and it shall become uncontainable. Oh, your prophecies will be completed. It shall become uncontainable. All the prophecies will be completed and it shall become uncontainable. All the promises of God shall be perfected and it shall become uncontainable. Your journey will be completed and it shall become uncontainable. Oh, it is a complete journey, complete family, complete responsibility, complete ministry, complete job, complete. You are a complete person. You are a complete person. You are a complete ministry. You are a complete church. You are a complete organization. You are a complete family. You are a complete man in Jesus' name. Oh, you shall be uncontainable. The blessings will be uncontainable. You cannot hold them with your both hands. You cannot hold them with your both eyes. You cannot hold them with your both ears. You cannot hold them with both arms. You cannot hold them with your left. You cannot hold them on your bows. You cannot hold them with your four walls. It shall become uncontainable, says the Lord. Holy Spirit of my Father, stretch forth your hands towards my people. Touch them and fill them to the completion. And make it uncontainable for your own glory. In the name of our Lord Jesus Christ, we தகப்பனே உம்முடைய சம்பூரணத்திற்கு அளவிட முடியாத ஆசீர்வாதங்களுக்கு இந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டா அது பரிபூரணப்படமாட்டேன் என்று சொல்கிறேன். உம்முடைய ஜீவனுக்குள் அது பரிபூரணத்திற்குள் இந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களின் ஜீவன் பரிபூரணம் இன்றிலிருந்து உண்டா, இன்றிலிருந்து சம்பூரணப்படும் அவர்களை வாழ்ந்திருக்க செய்ய வேண்டும். அன்பு ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Today, how many of you received the blessing of Holy Spirit today? Through Brother John Prabhakar from Chennai. Give a glory and honor to God. And blessed the servant of God.
Praise the Lord. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை. It is a perfect translation. நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா தேவன் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுக்கிறார். The biblical translation என்னோடு கூட சேர்ந்து யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். Here the Bible says that thieves' purpose is to steal and kill and destroy. My purpose is to give them a rich and satisfying life. Rich and satisfying life. Here the Jesus followers must be wary of bad shepherds who desire to steal and kill and destroy. As the Hanukkah, the story was told to the Jewish people. They were reminded about false religious leader whose failures had to lead to the loss of God's temple in Jerusalem. தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் நன்மையை இழந்து போகும்படியாய் அவர்கள் மார்க்கத்தை விட்டு வழி திரும்பி வித்தியாசமான வழிகளில் நடக்க பிரயத்தனம் படுகிறபடியினால் இந்த வார்த்தையின்படி தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்ந்ததும் திருப்தியான வாழ்க்கைக்குள் நான் உன்னை வழி நடத்துவேன். Every Sunday we are here together to receive the blessing of Holy Spirit, how God leads us into the perfection. தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார். இந்த நாளினுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த இடத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி நம்மை மாற்றுகிறது, எப்படி நம்மை வழி நடத்துகிறது, எப்படி நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணம், that means முழுமை. அதைத்தான் 10 மடங்கு ஆசீர்வாதம் என்று ஜான் பிரபாகர் அவர்கள் நம் மத்தியில் பகிர்ந்து கொண்டார்கள். எவரோ பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு தேவன் என்னை 10 மடங்கு ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு சுதந்திரத்திற்குள் தேவன் என்னை வழிநடத்தி செல்வார். என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை சங்கடங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நான் இப்பொழுது சுதந்திரித்துக் கொள்வேன். அந்த கிருபை எனக்கு உண்டு, அந்த தயவு எனக்கு உண்டு, அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, அந்த பலன் எனக்கு உண்டு, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு, அந்த கிருபை உண்டு, அந்த இரக்கம் உண்டு என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கிறபடினால் அவைகளை தேவன் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த நாளிலும் தேவன் அவருடைய நாதி தீர்மானத்தின்படியாய் அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில ஒப்பு கொடுப்போமா? அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு ஆமை வழியும் சத்தியமும் ஜீவனுமே, ஆமை வழியும் சத்தியமும் ஜீவனுமே. பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போனான் காத்திடுவேன் என்றே, கண் விழி போனான் காத்திடுவேன்
யாதொரு சோம்பினேனும் யாதோளம் உன்னை விரட்டினேனும் நேசரேகம் இன்ப சத்தம் இன்றிடுவார் நேசரேகம் இன்ப சத்தம் இன்றிடுவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார், அதை நிறைவேற்றும்படிக்கு தான் தேவதாசனையும் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே சில நிமிஷங்கள் நாங்கள் பேசின பொழுது கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவர் நிறைவேற்றக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஊழியத்திற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை, இந்த ஊழியத்தின் குடும்பங்கள் எப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் செய்கிற வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறார். அதற்காகத்தான் யோவான் 10:10 படி நான் இவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். மரணத்தை குறித்து நீ பயப்படாதே மகள், மரணத்தை குறித்து பயப்படாதே மகன், அது உன்னை அணுகாது. உனக்குள் ஜீவனை கட்டளிடப் போகிறார். அந்த ஜீவன் ஏனோ தானோ என்று இல்லை, அந்த ஜீவன் ஏதோ வாழ வேண்டும் என்று இல்லை, ஏதோ வாழ்க்கையில சில காலம் கழித்து விடலாம் என்று சொல்லியார். திட்டமும் தெளிவுமாய் அந்த ஜீவன் பரிபூரணமாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், இந்த பட்டணத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் கர்த்தர் அவைகளை நிறைவேற்ற போகிறார். அவர் தான் அதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒப்பு கொடுப்போம் அந்த வேளையிலே, அப்படியே ஒப்பு கொடுப்போம் அந்த வேளையிலே. எஸ், விசேஷித்த ஒரு அற்புதத்தை இந்த ஆராதனையில் என் தேவன் செய்ய போகிறார். ஒப்பு கொடுப்போம் அந்த வேளையிலே, அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க போகிற சுகத்திற்காய், விடுதலைக்காய், அதிசய அற்புதங்களுக்காய் நன்றி, அடையாளங்களுக்காய் நன்றி. இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்தேன், எதிர்பார்த்து காத்து எப்பொழுது எனக்கு நன்மை வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கதறி கண்ணீர் வடித்து காத்து கொண்டிருக்கிற உனக்கு தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ரைட் நவ், இன்றைக்கு இப்பொழுதே 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 அந்த நன்மை உனக்கு மேல் கடந்து வரும்படியா. தேங்க்யூ லார்ட். நாம் சபையாராக சேர்ந்து ஊழியக்காரர்களையும் அழைத்து இந்த மேலே இருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்பு மகள் ஷாமினி வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா பிரதர் வாங்க, பாஸ்டர் வாங்க, நம்முடைய பாஸ்டர்ஸ் போடுவோம், எல்லாம் சேர்ந்த மகளுக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு பூரண சுகத்தோடு மலேசியா தேசத்திலிருந்து ஏன் அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று அவர்களும் அறிந்து கொள்ள போகிறார்கள், நீங்களும் அறிந்து கொள்ள போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். வாங்க, மைக். Entire family can come here. Yes. The pastors மேல வாங்க. Come on. You come in the frame. You come. சபையிலிருந்து நிற்போமா? ஒரு ஷாமினியுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை, அவருடைய கணவர் ஜான் கணேஷ் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தீனா வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். அப்படி எதற்காக வந்தாருன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். We can sit here. Yes. Everyone should stretch out the hand towards Sister Shamini. Praise the Lord. Come, we all together. ஒருமித்து ஜெபிப்போம், ஒருமித்து ஜெபிப்போம், ஒருமித்து ஜெபிப்போம், ஒருமித்து ஜெபிப்போம், ஒருமித்து ஜெபிப்போம். Thank you. வாய்களை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து, இந்த இடத்திற்கு நேராக பரலோகம் திறக்கப்படணும். Praise the Lord. எல்லாரும் வாழ்த்த போறோம். ஆமென். கர்த்தர் நடத்துகிறபடி வாழ்த்து போறோம், ஜெபிக்க போறோம். வாழ்ந்திருப்பாயா, செழித்திருப்பாயா, சுகித்திருப்பாயா. ஆமென். ஒவ்வொரு தாயின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகட்டும், மனைவியின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் உண்மையிலே கிருபையாய் இரக்கமாய் இருக்க எல்லா சபையாய் இணைந்து ஒரு மனப்பட்டு தேவனை நோக்கி மன்றாடி கண்ணீரோடு
ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு தந்த உயிர் பிச்சைக்காய் ஸ்தோத்திரம். அந்த உயிர் பரிபூரணமான ஜீவனை கொடுத்தீரே. ஜீவனை முத்தமிடுகிறோம். பிடித்து வைத்தவருடைய கரம், பிடித்து வைத்த கரம், பறித்தவருடைய கரம், ஓ இன்றைக்கு இந்த தேசத்தில் கொண்டு வந்தவருடைய கரம், மேடைக்கு கொண்டு வந்தவருடைய கரம், ஆலயத்தை கொண்டு வந்தவருடைய கரம், அந்த ஜீவனை அந்த சுகத்தை பரிபூரணப்படுத்தபடி ஜெபிக்கிறோம். பரிபூரணப்படுத்தபடி ஜெபிக்கிறோம். பரிபூரணம் 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 பரிபூரணம். உம்மால் கொடுக்கப்பட்ட சுகம் பெருகட்டும் 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 பெருகட்டும். சரீரத்தை நிரப்பட்டு உள்ளத்தை நிரப்பட்டு பெருகு. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சுகமே பெருகு பெருகு பெருகு. தேவனால் கொடுக்கப்பட்ட பெருகு. அவர் தத்துவத்தை பெருகப்படுகிறார். தத்துவத்தை பெருகப்படுகிறார். ஜீவனை பெருகப்படுகிறார். பலனை பெருகப்படுகிறார். glory hallelujah. பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். பெருகட்டும் பெருகட்டும். white cells பெருகட்டும். ஆண்டவர் red cells பெருகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலன் பெருகட்டும். பலன் பெருகட்டும். தத்துவம் பெருகட்டும். ஆண்டவரே பெருகட்டும் 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 பெருகட்டும். பரிசுத்த தேவ தூதரை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். தோன்றுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்கள் வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஜீவன் உண்டாகும். ஆமென். அந்த ஜீவன் பரிபூரணப்படட்டும் என்று சொல்லி நீர் இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து விட்டீர் என்று எங்களுக்கு தெரியுமே. அந்த ஜீவன் பரிபூரணப்படுவதற்காக பெங்களூர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ட்ரீட்மெண்ட்டுக்காக அல்ல, இந்த ஏழை சபை, இந்த தேவனுடைய அபிஷேகம் என்ற சபை ஆண்டவரை ஜெபத்திற்காக சுமந்து கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஜானை தோடும், சாமணியை தோடும், குடும்பத்தை தோடும். அவர்கள் மீது வல்லமை ரெட்டிப்பாய் அக்னி ரோகட்டும். ஆண்டவரே கீமோ தெரப்பியை பார்க்கிறோம். எத்தனையோ கோடி மடங்கு வரக்கூடிய அக்னி ரோகட்டும். அக்னி ரோகட்டும். சரீரத்தில் அக்னி ரோகட்டும். ரத்த நாளங்களில் அக்னி ரோகட்டும். அந்த எல்லா வீடுகளில் அக்னி ரோகட்டும். அவர்கள் வீட்டில் இருந்து அக்னி ரோகட்டும். படுக்கையில் இருந்து அக்னி ரோகட்டும். ஆய்வர்கள் அக்னி ரோகட்டும். சுடுகாட்டில் அமர்த்தப்பட்ட பொம்மை அக்னி ரோகட்டும். ஆண்டவரே சாமியை பொம்மையை செய்து சுடுகாட்டில் கொடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பொம்மை எரியட்டும். அந்த பொம்மை எரியட்டும். அந்த பொம்மை எரியட்டும். ஓ ஹalleluya. அந்த பொம்மை எரியட்டும். அந்த பொம்மை எரியட்டும். அந்த சுடுகாட்டில் இருக்கிற பொம்மை எரியட்டும். இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் இப்பொழுது அந்த பொம்மையில் மறைத்து வைக்கப்பட்டு கட்டப்பட்டு அந்த பொம்மையிலே செய்யப்பட்டு வைத்திருக்கிற ஒளித்திருக்கிற மறைத்திருக்கிற புதைத்திருக்கிற எல்லா வல்லமைகள் மறைவான கிரியைகள் என் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டு எரிக்கப்படும்படி நம்முடைய தாசர்களாய் ஜெபிக்கிறோம். எலியாவை சேவர், எலிசாவை சேவர். இப்பொழுது அக்கினி அனுபவிக்கிறார். அக்கினி அனுபவிக்கிறார். எல்லா கட்டிகளும் எல்லா கட்டிகளும் எல்லா கட்டிகளும் பூண்டோடு பிச்சை மீறி சுட்டு எரிக்கப்பட்டு சுட்டு எரிக்கப்பட்டு சுட்டு எரிக்கப்பட்டு சுட்டு விசுவாசத்தை கனப்படும். நாமத்தை மகிழ்ப்படும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நாம் கருணை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். God is wonderful miracle in Sister's life and the entire family. They have went to glorify God. Hallelujah. Hallelujah. Thank you, sister. God bless you. Praise the Lord. Please be seated. நேற்றைய தினத்திலும் நான் சகோதரி சென்று பார்த்து ஜெபித்து வந்தேன். நேற்று நான் அங்கு கடந்து போன பொழுது சகோதரி பேசின சில வார்த்தைகள், கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை, எப்படி அந்த குடும்பத்தை தேவன் தமக்காய் தெரிந்து கொள்ள போகிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் திரும்ப 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 தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருந்த காரியம், ஒரு நாள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காய் நான் வாழப் போகிறோம், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காய் மரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தேவன் திரும்ப திரும்ப சொன்னார். இந்த பலவீனமான சூழ்நிலையில கர்த்தர் இந்த மகளை வல்லமையாய் நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்வாய்.
அநேகர் உன்னுடைய ஜெபத்திற்காய் காத்திருப்பார்கள். நீ இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நீ வல்லமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவாய் என்று தேவனாகிய கர்த்தர் நேற்று தினத்திலே மகளோடு நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொன்னார்கள். அவர்களை மாத்திரமல்ல, தம்பி ஜான் கணேஷ் அவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். இந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிற பொழுது எத்தனையோ கேள்விகள். ஏன் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், எனக்கு நீ ஊழியம் செய்வாய் என்று உலகத்தின் பல நாடுகளில் இருந்து தெய்வ மனிதர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த காரியம் ஏன் மகளுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை? ஒவ்வொரு நாளும் உபத்திரவம், ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் பாடுகள். எதற்காக என்று சொல்லி கேட்கிற பொழுது, கர்த்தருடைய ஊழியம் என்பது எளிதாக செய்துவிடவே முடியாது. ஒரு சாதாரண ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சோம்னா அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வராது. எப்பொழுது ஒரு கனமான ஊழியத்தை செய்ய நாம் விரும்புகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சரீரம் உடைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் செய்வார். பேதுருவை கூட அப்படித்தான். பேதுரு மறுதளித்தவர் திரும்ப மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் அதை செய்வேன், நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன் என்று அவன் சொன்ன பொழுது 3 முறை பேதுரு உடைக்கப்படுகிறான். அவன் உடைந்த பிறகுதான் அவன் சொல்றார், உண்மையில் என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு உடைக்கப்படுகிற வாழ்க்கை தான் ஊழியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கும். ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஒரு சபை இருக்கிறது, ஆத்துமாக்கள் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வெறுமையாய் ஊழியத்தை நிறைவேற்றி விட முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் அனுதினமும் உடைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் வேண்டும். ஒவ்வொரு செயல்பாடின் போதும் நம்பிக்கை அவசியமாக இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறது நாம் உணர வேண்டும். We feel all the time He is with us and help us to glorify His name and be proclaiming the gospel, whatever is given the support, and we have to come across the agony and painful life, otherwise we cannot do ministry. ஜான் பிரபாகர் அவர்களை கூட கர்த்தர் உலகத்தின் அநேக நாள் பார்க்காத நாடு என்னன்னு கேட்கணும். அப்படி ஒவ்வொரு நாடுகளாய் ஏஞ்சல் சிஸ்டரும் அவங்களையும் கர்த்தர் கொண்டு போகிற பொழுதெல்லாம் பல நாடுகளிலே பல இடங்களில் அற்புதம் நடக்கும். ஆனால் கடந்த நாட்களில் பார்க்கும் இன்னைக்கு காலையில் அவர் பேசும்போது ரொம்ப நான் உள்ளத்தில் கண்ணீர் வடிக்கிறேன். இரவும் பகலும் வேதனை, இரவும் பகல், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஒரு சாமக்காரனை போல தன் மனைவி அருகிலே உட்கார்ந்து கொண்டு அவளை பராமரித்து கொண்டு வந்தார். அப்படி இரவும் பகலும் வேதனை. ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஊழியத்தை கற்றுத் திறக்க போகிறார். ஜான் பிரபாவுடைய வாழ்க்கையில் அவர் எதை நினைத்தாரோ, ஒரு நாளும் ஒரு டிவி ஊழியத்துக்கு என்ன தாங்குங்க, இந்த கேளுங்க, நாங்கள் மேகசின் போனோம் கொடுங்க, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அட்வான்ஸாக கொடுக்க போறார். பேசுறாரு, சொல்லுங்க, கருணை தடை தினம் மேம்படுத்தி பேசுறார். இந்த நாட்களுக்கு பிறகு தேவன் செய்யக்கூடிய ஆசீர்வாதமான முடியும். ஆமென். வேதம் சொல்றது, உபத்திரவப்படுவது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்படுகிறேன், இப்படி பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய அன்பை நாம் உணர முடியும். யோகுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை, ஒன்றுமில்லை. கடைசியா மீதியா இருந்தது மனைவியும் நண்பர்களும் மாத்திரம்தான். மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடு. எவ்வளவு நாட்கள் உத்தமத்தில் உண்மையா இருப்பதல்ல, நீ செத்து போயிரு. உன் பாடுகளை நான் பார்க்க விரும்பல, உன் வேதனைகளை பார்க்க முடியல, நீ மறைத்து விடு. மனைவி சொல்லுகிறார். கூட நண்பர்களும் இவனை பரிகாசம் பண்ணுகிறார்கள். The only source, wife and friends, both of them discouraged Job. இனி அவனுக்கு தேவனை விட்டா ஒண்ணும் இல்லை. இருதயத்தில் வேதனைப்படுகிறான். வேதம் சொல்றது, கர்த்தர் தான் இழந்த எல்லாவற்றையும் யோபுவுக்கு 2 மடங்காய் கொடுத்தார். அதே போல ஷாமினி வாழ்க்கையில் ஆகட்டும் சரி, சகோதரன் ஜான் பிரபாகர் அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்திலும் சரி, கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பேன், இன்றைக்கு செய்வேன், இன்றைக்கு நிறைவேற்றுவேன் என்று அவர், ஒருவேளை சாமினி அவர்கள் மலேசியா திரும்ப போன பிறகு சரி, ஜான் பிரபாகர் அவர்கள் சென்னைக்கு போன பிறகு சரி, நமக்கு சாட்சியாய் எழுதுகிற கடிதத்தை இந்த இடத்துல மாட்டி வைக்க போகிறோம். I have the faith in me that the report and return the testimony, ஜான் பிரபாகர் as well as ஷாமினி எழுதுகிற கடிதத்தை நாம் ஃப்ரேம் பண்ணி மாட்ட போகிறோம்.
இனி இங்க வருகிற அநேக ஆத்துமாக்கள், டாக்டர்கள் கைவிடப்பட்டவர்கள் கர்த்தர் கொண்டு வர போகிறார், சுகமாக்க போகிறார். அவர்கள் கையில எழுதி இந்த இடத்தின் மூலம் எல்லாம் ஆணி அடித்து மாட்ட போகிறோம். இதில் எல்லாம் தேவன் செய்த அற்புதம், இது தேவன் நிறைவேற்றுகிற அற்புதம் என்று சொல்லி கர்த்தர் செய்கிறதை நாம் கண்களால் காண போகிறோம். வந்து கேட்பார்கள், எத்தனை இவ்வளவு சர்டிபிகேட், இது எங்களுக்கு அல்ல, இது பரலோகத்திற்கு செலுத்துகிற நன்றி, தேவனுக்கு சொல்கிற நன்றி, தேவனுக்கு செய்கிற நன்மை என்று சொல்லும். அப்படி ஒரு கிருபை நடத்தின தேவன் இன்றைக்கு செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. நம் தேவனை ஒரே ஒரு விசேஷமாய் ஹைதராபாத்தில் இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கும் சரி, இந்த இடத்துல ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் சரி, இந்த நாளில் தேவன் பெரிய நன்மைகளை ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி தேவைப்படுத்தி பாடல்களை நன்றி ஆண்டவர். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடக்கும் கிருபையால் முடித்த இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.